you alone. All heaven declare, all heaven declare the glory of the risen, the glory of the risen Lord. Who can compare? Who can compare with the beauty of the Lord? With the beauty of the Lord. Forever you will be. Forever you will be. The Lamb upon the throne. The Lamb upon the throne. I'll gladly bow my knee. I gladly bow my knee to worship you alone. Worship you alone. Forever you will be. Oh, forever you will be. The Lamb upon the throne. I'll gladly bow my knee. I'll gladly bow my knee to worship you. Worship you alone. Oh, I will proclaim, I will proclaim the glory of the risen Lord. The glory of the risen Lord, who once was slain, who once was slain to reconcile man to God. To reconcile man to God. Singhasanatile, Singhasanatile, வீற்றாளும் ராஜனே, வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே, உம்மை ஆராதிப்பேன். வானம் போற்றும், வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, உயர்ந்தெழுந்த கர்த்தரை, ஈடற்றவர், ஈடற்றவர், அழகில் மேன்மையுள்ளவர், அழகில் மேன்மையுள்ளவர், சிங்காசனத்திலே, சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சிங்காசனத்திலே, சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நான் பாடுவேன், நான் பாடுவேன், உயிர்த்தெழுந்த கர்த்தரை, உயர்த்தெழுந்த கர்த்தரை, ஜீவன் ஈந்தான், ஜீவனே
சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாலும் ராஜனே வீற்றாலும் ராஜனே வணங்கி போற்றி வணங்கி போற்றி உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாலும் ராஜனே வீற்றாலும் ராஜனே வணங்கி போற்றி வணங்கி போற்றி உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் हमेशा के लिए हमेशा के लिए तू है राजा तू है राजा हम मिलकर करेंगे हम मिलकर करेंगे तेरी आराधना तेरी आराधना हमेशा के लिए हमेशा के लिए तू है राजा तू है राजा मिलकर करेंगे हम मिलकर करेंगे तेरी तेरी आराधना आराधना forever you will be Lord forever you will be the Lamb upon the throne. I'll gladly bow my knee to worship you alone. सिंहासनத்திலே சிங்காசனத்திலே வீற்றாலும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரையே கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லமையாய் கிரியை செய்யும். வல்லோரை துதியுங்கள் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவை துதியுங்கள் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ஓ ராஜாதி ராஜனா. இயேசுராஜன் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. 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 தேவனை துதியுங்கள் தேவனை துதியுங்கள். தம்பூரோடும் வீணையோடும் தம்புரோடும்
கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் எக்காலமும் மாறாதவர் நம் இயேசுவை துதியுங்கள். இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. ஓ அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவை தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் ஒளியதனை எங்கள் அளித்தோரை துதியுங்கள். அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே ஓ அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை அக்கினியால் கல்மழையை உடைப்போரை துதியுங்கள். உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ஓ ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. ஓ அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவை துதியுங்கள். இயேசுவை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே ஓ yes, பிள்ளைகளே ஓ வாலிபரே தேவனை துதியுங்கள். தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே வாழ்வதனை அவர் கொடுத்து பணிக்கே நீர் துதியுங்கள். கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே பெரியவரே பிரபு தேவனை துதியுங்கள். தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தியே செலுத்தியே துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ஓ ராஜாதி இயேசுராஜன் ராஜனாம் அவர் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. ஓ அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை இயேசுவை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே ஆழ்கடலை சமுத்திரமே தேவனை துதியுங்கள். தேவனை துதியுங்கள். நமக்காய் அலை அலையாய் அலை அலையாய் ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். எழுப்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். நிரப்புவார் துதியுங்கள். ஓ ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன்
earth rejoice. The earth rejoice. He wrapped himself in He light. wraps himself in light. And darkness tries to hide. And darkness tries to And hide. tremble at his And voice. tremble at his voice. Oh, tremble at And his tremble voice. at his voice. How great is How our God. great is our God. Oh, sing with me. Sing with me. How How great great is our God. our God. And all will see. And all will see. How How great great. How great is our God. is our God. How great is our God. How great is our God. Sing with me. Sing with me. How great Is our God. is our God. And we'll see. And all will see. How How great. How great is our God. Yesu his time. Who is to it is time. And time is in his hand. And time is in his Beginning hand. and the end. Beginning and the end. Oh, beginning and the end. Beginning and the end. The God of Abraham. The God of Abraham. The mighty one who lives. The mighty one who lives. The lion and the lamb. Lion and Oh, the lamb. lion and the The lamb. lion and the lamb. How great is our How God. great is our Sing with God. us. Oh, sing with me. How great Is our is God. our God. And we'll all sing. And all will sing. How great. How great is our God. How great is our God. How great is our God. Sing with me. Oh, sing with me. How great is our God. And we'll see. And all will see how great. How great. How great is our God. You're the name above. You're the name above all names. You are worthy of our praise. You are worthy of And my heart will sing. And my heart will sing. How great is our How God. great is our God. Oh, you are the name. You're the name above all names. You are worthy of our praise. You are worthy of our And my praise. heart will sing. And my heart will sing. How great is our God. கூடுமானால் இக்காலையில் நான் என் இருதயத்தில் எவ்வாறாக உணர்கிறேன் என்பதை நான் வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறேன். அதாவது பரிசுத்தத்தில் பரிசுத்தமானவரின் பால் உள்ள உணர்வு. ஏனெனில் என்னை போன்ற ஒரு பாவியை மீட்கும்படியாய் பூமியில் இறங்கி வந்தமைக்காய் உணர்கிறேன். இங்கு வந்துள்ள போதகர்கள் யாவரும் அதே வண்ணமாய் உணர்கிறார்கள் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். அதாவது உமது கிருபையின் மூலம் இந்த உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் ஆக்கப்பட்டோம். இந்த உடன்படிக்கையை விழுந்து போன ஆதாமின் சந்ததிக்கு கொடுத்துள்ளீர். யாவே நாங்கள் வேறு நோக்கத்திற்காக கூடி வரவில்லை, ஆனால் உம்மை அறியவும் தியானிக்கவும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து இந்த தலைமையில் உள்ள ஜனங்களுக்கு கிறிஸ்துவை உண்மை பொருளாக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியவுமே கூடியுள்ளோம். நியாய தீர்ப்பின் நாளன்று இச்சந்ததியை முகமுகமாய் சந்திக்க நேரிடும் என்பதை உறுதியாய் அறிந்திருக்கிறோம். ஊழியக்காரராய் இருப்பதனால் நாங்கள் நியாயாதிபதிகளாய் இருப்போம். நாங்கள் பேசினதான இஜனங்களிடத்தில் நாங்கள் கொண்டு வந்த வார்த்தையின் பெயரில் அவர்களுக்கு உண்டாயிருந்த நடத்தையை அவர்களுடைய நித்தியமான செயல்முறை நிர்ணயிக்கும். ஆகையினால் கர்த்தாவே, நாங்கள் பிரசங்கி தலைமுறைக்கு எதிராகவோ அல்லது சார்ந்த நியாயாதிபதிகளாய் நாங்கள் இருப்போம். தாவாகி தேவனே, ஒரு வார்த்தையும் கூட நாங்கள் தவறாக பேசாதபடிக்கு தயை கூர்ந்து காத்துக் கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தின் மூலமாய் வேண்டுகிறோம். ஆனால் உம்முடையவைகளாய் இருக்கின்ற காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உத்தமமான இருதயத்தையும் பட்சபாதமற்ற சிந்தையும் இருக்கும்படி அருள் புரியும். இந்த நாளுக்கு பிறகு வித்தியாசப்பட்ட எங்களுடைய ஊழியங்களுக்கு போகத்தக்கதாயும் இன்று காலையில் நாங்கள் உம்மை சந்தித்துள்ளபடினாலே இன்னும் மேலாக தரித்துக் கொண்டவளாயும் இருக்கும்படி செய்யும்.
இதை அழியும் கர்த்தாவே. நீர் வந்து எங்களுடைய போதகராயும் எங்களுடைய காதுகளாயும் எங்களுடைய நாக்குகளாயும் எங்களுடைய எண்ணங்களாயும் இருக்க மாட்டீரோ? என்னுடைய இருதயத்தின் தியானமும் மனதின் சிந்தனையும் எனக்கு உள்ளாக இருக்கின்ற யாவும் என்னுடைய இந்த சகோதர சகோதரிகள் இவர்களுக்கு உள்ளாக இருக்கின்ற யாவும் உமது பார்வையிலே அவையாவும் பிரீதியாய் இருப்பதாக. இங்குள்ள உங்களுடைய பரிசுத்த ஆவியின் சமூகத்தினால் நாங்கள் அவ்வளவாய் நிறைந்தவர்களாயும் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த அறை முழுவதுமாய் நாங்கள் உட்கார்ந்திருக்கும் கட்டிடம் அல்ல, நாம் ஜீவிக்கின்றதான இந்த அறையான தேவனுடைய மகிமையின் வேகமாக ஆகும்படி செய்யும். காலையில் நாங்கள் இங்கிருந்து போகும்போது அவ்வளவாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் ஜீவிக்கின்றோம் என்ற செய்தியை மறித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தலைமுறைக்கு எங்கள் ஜீவியத்தில் இதற்கு முன்பு இராதவர்களுக்கு அதிக உறுதியுடன் கொண்டு செல்லுகின்றவர்களாய் இருக்கும்படி செய்யும். Hear us, Lord, and speak to us through thy word, for we ask it. கர்த்தாவே, எங்களுக்கு செபிக்கொடும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும்படியாய் உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். I wish to read this morning a portion of scripture found in the Psalms. இந்த காலையில் சங்கீதம் 105 காணப்படும் வேத வார்த்தையில் ஒரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். ஒரு பகுதியை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். வேத வாக்கியங்களை குறித்துக் கொள்ளுகின்ற உங்களுக்கு அவர்களின் அநேகர் போதகர்களும் ஊழியக்காரர்களுமாய் இருக்கிறதை நான் காண்கிறேன். வார்த்தையை வாசிப்பது நல்லது. எத்தனை மணிக்கு முடிப்பார்கள்? 12 மணியில் இருக்குமா? என்ன சொல்லுகிறீர்? நன்றி. Psalms 105. சங்கீதம் 105. Oh, give thanks unto the Lord. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். Sing unto him. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். Talk ye of all அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். Let the hearts of them rejoice. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. Seek the Lord. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். He has remembered his covenant forever. The words which he commanded to 1,000 ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறீர். And confirmed the same unto Jacob for a law, அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, saying unto thee will I give the land of உங்கள் Canaan, சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். When they were but a few man in number, yea, very few, and அக்காலத்திலே அவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவனுக்கு இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். கர்த்தர் தாமே வாசித்த அவருடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. I have a few scriptures written out here somewhere. இங்கே வந்து கொண்டிருக்கும் வழியில் நான் இங்கு குறிப்பிட போகின்ற சில வேத வசனத்தை எழுதி வைத்துள்ளேன். ஒரு கால அது நீண்டதாக இருக்கலாம். அடுத்த ஜனாதிபதி யாராக இருக்க போகிறார் என்பது இன்றைக்கு எனக்கு வியப்பாய் உள்ளது. தேர்தல் வருகிறது என்று நீங்கள் அறிவீர்கள். Who's going to be president? அடுத்த கால வரம்பிற்கு யார் ஜனாதிபதியாக இருக்க போகிறார்? What if I knew? எனக்கு தெரிந்திருந்தால் அதனால் என்ன பயன்? அதை அறிந்தவர் ஒருவரே, அது தேவனே. And what if God would reveal? அடுத்த ஜனாதிபதி யார் என்று எனக்கு தேவன் வெளிப்படுத்தி, and I stood here in Phoenix and made நான் பீனிக்ஸில் நின்று கொண்டு இன்னார் அடுத்த அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வரப்போகிறார் என்று முன்னறிவித்தால் அதனால் என்ன பயன்? And they would place that in papers. அவர்கள் அதை பத்திரிகைகள் முதலானவைகளில் வெளியிட்டு என் பெயர் பிரபல்யமாகும். It would be perfect.
அது அப்படியே தவறாமல் நிறைவேறினதா இருக்கும். ஆனால் நான் சொன்னது எல்லாமே நிறைவேறும் என்பதாகிவிடும். ஆனால் அது என்ன நன்மையை செய்யக்கூடும்? நான் அப்படி ஒரு காரியத்தை செய்தால் அதனால் என்ன நன்மை? பத்திரிகைகள் அதை விளம்பரம் செய்யும். இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டதொன்றை முன்னறிவித்தார், அது உண்மையா இருக்கும் என்று இவ்விதமாய் கூறப்படலாம். எல்லா பத்திரிகைகளும் பிரசுரங்களும் இதை அப்படியே விளம்பரப்படுத்தும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே மாட்டார். புத்தியீனமானவைகளுக்கு தேவன் தம்முடைய வல்லமையையும் வரங்களையும் உபயோகிக்க மாட்டார். அது சம்பவிக்கத்தான் போகின்றது. ஜனாதிபதி யாரா இருந்தாலும் அவர் ஜனாதிபதியாகத்தான் இருப்பார். ஜனாதிபதி யாரா இருக்க போகிறார் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வதனால் நமக்கு ஒரு சல்லி காசுக்கும் அது பிரயோஜனப்படாது. ஜனாதிபதி யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதனால் நமக்கு கொஞ்சம் கூட நன்மை கொண்டு வராது. அக்காரணத்து நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்யவே மாட்டார். பின்னர் அப்படிப்பட்டதான ஒரு முன்னறிவிப்பை நான் செய்து அது அப்படி நிறைவேறுமானால் பத்திரிகைகளும் ஏனைய பிரசுரங்களும் அவைகளை வெளியிட்டால் அது எனக்கு தான் மகிமையாயிருக்கும். பாருங்கள், சகோதரன் வில்லியம் பிரண்ணாம் எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, யார் ஜனாதிபதியாக இருக்க போகிறார் என்பதை அது சம்பவிப்பதற்கு வெகு நாட்களுக்கு முன்பதாகவே என்னிடம் சொன்னார் என்று ஜனங்கள் சொல்லுவார்கள். அந்த காரியம் எனக்கு தான் மகிமையாயிருக்கும். தேவனுக்கு அது பிரியமில்லை எனக்கு மகிமை உண்டாகும்படியாக அல்லது வேறு எந்த ஒரு மனிதனுக்கும் மகிமை உண்டாகும்படியாக காரியங்களை செய்வதில் தேவனுக்கு நாட்டமில்லை. அவருக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய காரியங்களை செய்வதை மட்டுமே அவர் நாட்டம் கொண்டுள்ளார். அவருக்கு ஏதோ நன்மையை கொண்டு வரக்கூடிய காரியங்களை மட்டும்தான். அவள் சொன்னது போன்று நாம் அந்நிய பாஷையில் பேசி அதன் அர்த்தத்தை சொல்லத்தக்க ஒருவன் இல்லை என்றால் அதனால் என்ன பயன்? நாம் நம்மையே மகிமைப்படுத்திக் கொள்கிறோம். அப்படிதான், அல்லது நமக்கே பக்தி விருத்தி ஆகிறது. அந்த விதமான காரியம் தேவனுக்கு ஒழுங்கற்றதா இருக்கிறது. நமக்குத்தானே மகிமை உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் சுய மகிமையை தேடுகிறவர்களாய் இல்லாமல் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களினாலும் தேவனை மகிமைப்படுத்துவர்களாய் இருக்க வேண்டும். அக்காரணத்து நிமித்தமாக அவர் யாராய் இருப்பார் என்றும் அவர் சரியாக எப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அவர் எத்தனை ஓட்டுகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வாங்குவார் என்று நான் அறிந்திருந்தால் அல்லது அது எதுவாக இருந்தாலும் அதை கூறுவதனால் எந்த நன்மையும் செய்ய போகிறதில்லை என்று இக்காலையில் நான் அறிந்திருக்கிறேன். ஒரு கால் அதை குறித்து அறிந்திருந்தாலும் நான் மௌனமாய் இருப்பதே எனக்கு மேலானதாக இருக்கும். அதை விளம்பரப்படுத்த முயற்சிக்க கூடாது. ஏனென்றால் அதை நான் செய்வதற்கு எந்த காரணமும் இல்லை. ஏனென்றால் எப்படி இருந்தாலும் அது சம்பவிக்கத்தான் போகின்றது. யார் ஜனாதிபதியாக இருக்க போகிறார் என்பது நமக்கு அதிக வித்தியாசத்தை கொண்டு வரப் போகிறதில்லை. ஆனால் தேவன் அவருடைய வரங்களை உபயோகப்படுத்தும் போது அவர் அவைகளை தம்முடைய சொந்த மகிமைக்காக உபயோகப்படுத்துகிறார். அவருடைய ஜனங்களின் மகிமைக்காக, அவருடைய சபையின் மகிமைக்காக உபயோகப்படுத்துகிறார். கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் பக்தி விருத்திக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக அதை உபயோகப்படுத்துகிறார். அக்காரணத்தினால் அவர் இந்த காரியங்களை தமது சபையில் உபயோகப்படுத்துகிறார். அவர் ஏன் போதகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷங்களையும் மேய்ப்பர்களையும் உடையவராயிருக்கிறார்? அவர்கள் சபையினுடைய பக்தி விருத்திக்காகவும் தேவனுடைய மகிமைக்காகவும் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசியானவன் வெளியே போய் உலகத்தோடு கலந்து கொண்டு ஒரு வரத்தை பாலாமர்த்து உபயோகித்தது போன்று இருக்கக்கூடாது. அதன் மூலமாக அழிவை ஏற்படுத்துவதோ அல்லது பணம் சம்பாதிப்பதோ அல்லது வேறு ஏதோ காரியமோ செய்யக்கூடாது. அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பானேயானால் அவன் சபைக்கு தேவனை வெளிப்படுத்துவனாயும் உலகத்தின் காரியங்களுக்கு புறம்பாய் இருக்கிறவனாகவும் இருக்க வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் தேவனுடைய மகிமைக்காகவே இருக்க வேண்டும். இப்பொழுது நம்மிடையே அது உள்ளது. ஊழியர்கள் என்ற முறையில் அது நமக்கு ஒரு நல்ல காரியமாய் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நாம் காண்கிறது போல இருக்கின்றது என்று நாம் காண்கிறதுனால் நம்முடைய ஒழுங்கை நாம் பின்பற்றுவது நல்லதாக இருக்கின்றது. ஆவியை வகையறுக்கவும் ஆவியை சோதித்தறியவும் வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் கட்டளை பெற்றுள்ளோம். இன்றைய சபைக்கு அது ஒரு பெரிய மகத்தான பாடமாய் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதாவது எதனுடைய ஆவியையும் பரிசோதித்து அந்த ஆவியை வகையறுத்துப்பார். அவன் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவன் என்பதை கொண்டு எவ்விதத்திலும் நாம் ஒருபோதும் சோதித்தறிய கூடாது என்று நான் நினைக்கிறேன். அல்லது அவர்கள் எந்த குழுவோடு கூடுகிறார்கள் என்பதை கொண்டல்ல,
அதாவது மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், பெந்தெகோஸ்தினர் அல்லது அவர்கள் யாராயிருப்பினும் அதை சோதித்தறியாதே. ஒரு மனிதனை அவன் சார்ந்துள்ள ஸ்தாபனத்தை கொண்டு தீர்ப்பு செய்யாதே. நாம் எப்பொழுதும் அவரிடம் உள்ள ஆவியை சோதித்து அறிய வேண்டும். புரிகின்றதா? ஆவியை அவன் பின்மாறியோ அல்லது முன்மாறியோ அல்லது வெளிமாறியோ அல்லது மாறியே இல்லையோ அல்லது எதுவா இருந்தாலும் சரி, அதை கொண்டு ஒருவரையும் நாம் சோதித்தறிய கூடாது. ஆனால் அவர்களிடம் உள்ள ஆவியை கொண்டு சோதித்தறிய வேண்டும். நாம் ஆவிகளை பகுத்தறிய வேண்டியவளாய் இருக்கிறோம். அவனுடைய சிந்தையில் என்ன இருக்கிறது, அவனிடம் என்ன இருக்கிறது, அவன் எதை அடைய முயற்சிக்கிறான் என்பதை கவனியுங்கள். அவன் தன்னிடமுள்ள ஒரு வரத்தை கொண்டு முயற்சித்தால் அந்த வரம் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் சரி, கவலை இல்லை. இன்று காலையில் நான் சபைக்கு இதைத்தான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். நீங்கள் வித்தியாசப்பட்ட ஸ்தாபனங்களில் இருந்த போதிலும் யாவருமாக சேர்ந்து ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையாய் நாம் இன்னமும் இருக்கிறோம். உண்மையில் நாம் பிரிந்திருப்பவர்கள் அல்ல. புரிகின்றதா? இந்த காரியத்தை தான் நான் வலியுறுத்தி உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன். வித்தியாசப்பட்ட விதங்களில் வெட்டப்பட்ட கற்களாய் நாம் இருக்கிறோம். எல்லாம் தேவனுடைய மகிமைக்கு. நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாளில் வரங்களை குறித்தானவைகளில் அவ்வளவு அதிகமாக உள்ளது. ஒரு மனிதத்துள்ள வரங்களை வைத்து அநேக ஜனங்களை எத்தன்மையார் என்பதை தீர்மானிக்கின்றனர். இவைகள் எல்லாம் வரங்கள் என்று நான் நினைக்கிறேன். நாம் காணும்படியாக சம்பவிக்கின்ற காரியங்கள் வரங்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட வரங்கள். ஆனால் எந்த விதமாக வரங்களை உபயோகிக்க வேண்டும் என்று தேவன் கருதினாரோ அவ்விதமாக நாம் அதை சரியான விதமாக உபயோகிக்கவில்லை என்றால், அப்போது சரியான விதத்தில் உபயோகிக்காததால் உண்டாகும் தவறை காட்டிலும் அதிகமான தவறை நம்மால் செய்ய முடியும். அன்றிரவு இவ்விதமாக நான் பீடத்திலிருந்து ஒரு காரியத்தை சொன்னேன். அதாவது நமது மத்தியில் தெய்வீக சுகம் ஒருவரை கொண்டு நடக்காமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் சகோதர அன்பு நம்மிடையே காணப்பட வேண்டியதா இருக்கிறது என்று உரைத்தேன். புரிகின்றதா? இந்த காரியங்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்மிடையே ஒரு மனிதர் வந்து அவரிடம் ஒரு பெரிய வரம் இருக்குமே, ஆனால் அவன் நம்மை சேர்ந்தவனோ அல்லது வேறொரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் பரவாயில்லை, அவன் எப்படி உடுத்தி இருக்கிறான், எந்த ஸ்தாபனத்திலிருந்து வந்துள்ளான் என்பதை கொண்டு அவனை நிதானிக்காதீர்கள். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அந்த வரத்தை கொண்டு அவன் என்ன செய்ய முயல்கிறான் என்பதையே நீங்கள் நிதானிக்க வேண்டியவளாயிருக்கிறீர்கள். அவனுடைய நோக்கம் என்ன? அவனுக்குள்ள செல்வாக்கை உபயோகித்து அதை கொண்டு தனக்கு ஒரு பேர் புகழை காட்ட பிரயாசித்தால் அது தவறானது என்று அறிந்து கொள்ள என்னிடம் போதுமான ஆவிய பகுத்தறியும் வரம் உண்டு. அவன் எவ்வளவு மகத்தான ஒரு போதகனாய் இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு வல்லமை உள்ளவனாய் இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு புத்தி சாதுரியம் உள்ளவனாய் இருந்தாலும் சரி, அல்லது அவனுடைய வரம் எப்படி கிரியை செய்தாலும் சரி, கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நன்மையை கொண்டு வரத்தக்கதாய் அவனுடைய பிரயாசங்கள் இல்லை என்றால், உங்களுடைய சொந்த ஆவிய பகுத்தறியும் வரவே அது தவறானது என்று உங்களுக்கு சொல்லும். அவ்வளவு சரியாகவும் அவ்வளவு பூர்ணமாயும் எப்படியாயிருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்காக உபயோகப்படவில்லை என்றால் அது தவறானது. ஒரு காரியத்தை அடையும் நோக்கத்திற்காக, ஒரு கால் அறிவின் காரணமாகவோ அல்லது ஆவிக்குரிய வல்லமையின் காரணமாகவோ ஜனங்களை கவர்ந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய வரத்தை உடையவனாயிருக்கலாம். ஒரு கால் அந்த வரத்தை உபயோகித்து அதன் மூலம் தன்னை பிரபல்யமாக்கிக் கொள்ள முயற்சித்து அதனால் தனக்கு ஒரு பெரிய பெயர் புகழை ஏற்படுத்திக் கொண்டு அதன் காரணமாக சகோதரர்கள் தன்னை ஒரு பெரிய மனிதனாக நோக்கி பார்ப்பார்கள் என்ற நோக்கம் இருக்கலாம். அப்படியானால் அது தவறானது. அவனும் அவரை சார்ந்தவனும் தவிர மற்ற எல்லாரையும் அகற்றிவிட்டு தாங்களே எல்லாவற்றிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கலாம். அதுவும் கூட தவறு. புரிகின்றதா? ஆனால் அவனிடம் ஒரு தேவ வரம் இருந்து கிறிஸ்துவனுடைய சரீரம் பக்தி வைத்து அடைவதற்காக அவன் முயற்சித்துக் கொண்டிருப்பானே, ஆனால் அப்பொழுது அவன் எதை சார்ந்தவனாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் மனிதனை சோதித்தறியாமல் நீங்கள் ஆவியை சோதித்தறிந்து அந்த மனிதனுக்குள் இருக்கின்ற ஜீவியத்தை நீங்கள் சோதித்தறிகிறீர்கள். அதைதான் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் கூறியுள்ளார். அந்த மனிதனுடைய கூட்டத்தை சோதித்தறியும்படியாய் தேவன் ஒருமுறையும் கட்டளையிடவில்லை. ஆனால் நாமோ அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற ஆவியை சோதித்தறியும்படியாய் தேவனால் கட்டாயப்படுத்தப்பட்டும் கட்டளையிடப்பட்டும் இருக்கின்றோம். அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான், அவனுடைய ஜீவியத்தில் இருக்கும் ஆவி அவனை எங்கு வழிநடத்துகிறது என்பதை சோதித்தறிய வேண்டும். பின்னர் அவன் ஜனத்தை நடத்தி கொண்டு போக பிரயாசிக்கிறான். அவர்களை உடைத்து போட அல்ல, அவர்களை ஒன்று கூட்ட பிரயாசிக்கிறான்.
ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையை ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளாக கொண்டு போகாமல் ஆவியின் ஒருமைப்பாட்டிலும் ஐக்கியத்திலும் அறிந்து கொள்ளுதலிலும் வழிநடத்தினால் அவன் முன்மாறியோ பின்மாறியோ அல்லது எந்த குழுவை சேர்ந்தவனாய் இருந்தாலும் சரி, அவனுடைய ஆவியும் அவனுடைய நோக்கமும் சரியானதாய் இருக்கிறது. அவன் எந்த பிரிவை சார்ந்தவனாய் இருந்தாலும் அவனுக்குள் இருக்கின்ற ஆவியானது, அவனுக்குள் இருக்கும் ஆவியானது ஜனங்களுக்கு கல்வாரியை சுட்டிக்காட்ட முயற்சிக்குமானால், தன்னையோ அல்லது வேறு எதையோ சுட்டிக்காட்டாமல் கல்வாரியை மட்டும் சுட்டிக்காட்டுவதே அவனுடைய குறிக்கோளாய் இருக்குமானால் அது சரியானதாய் இருக்கிறது. மற்றவர்கள் தன்னை யார் என்று அறிந்துள்ளார்களா இல்லையா என்பதையும் கூட பொருட்படுத்த மாட்டான். மிகவும் அருமையாயும் நல்லதாயும் உள்ள அவனுடைய சொந்த ஸ்தாபனத்தை பற்றி கூட கவலைப்பட மாட்டான். அவன் ஒரு மெத்தடிஸ்டோ அல்லது ஒரு பிரெஸ்பிட்டேரியனோ அல்லது ரோமன் கத்தோலிக்கனோ அல்லது அவன் எந்த ஸ்தாபனத்தையாவது சேர்ந்தவனாய் இருந்தாலும் சரி, கவலைப்பட மாட்டான். ஆனால் அவன் என்ன செய்ய பிரயாசிக்கிறான், எது பெற வேண்டும் என்று அவன் இருதயத்தின் நோக்கம், அந்த மனிதனின் ஜீவியம் என்னவென்று அப்பொழுது உன்னால் காண முடியும். அவனுடைய உள்ளெண்ணம் அவனுடைய ஸ்தாபனத்தை சார்ந்துள்ளதா, கருத்ததா, அல்லது உலக பிரகாரமான காரியங்களை சார்ந்துள்ளதா, அல்லது பெரிய பெயர் பிரஸ்தாபத்தை சார்ந்துள்ளதா? காரணமாக நான் அதை முன்னறிவித்தேன், அப்படியே நிறைவேறிவிட்டது என்பது போன்று. பாருங்கள், அதுதான் அங்கே ஆரம்பத்திலேயே தவறானது. ஆனால் ஒரு போதகனாகவோ ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஒரு ஞானதிஷ்டிக்காரனாகவோ இருக்க தேவன் கொடுத்ததான ஒன்றை அவன் எடுத்து அமிதம் உபயோகிப்பானே, ஆனால் அது தவறானதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி ஒரு போதகனாக இருக்கிறான். நாம் யாவரும் அதை அறிவோம். போதகனாய் இருக்கின்ற எந்த ஒரு ஊழியக்காரனும் ஒரு தீர்க்கதரிசியாய் புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசியாய் இருக்கிறான். அதாவது தீர்க்க தரிசனம் உரைக்கும் போதும் போதிக்கும் போதும் தனக்கு ஒரு பேர் உண்டாக்க தன் மகிமைக்காகவும் அல்லது அவனுடைய ஸ்தாபனத்தின் மகிழ்ச்சிக்காகவும் முயற்சிக்காமல் இருந்தால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாவான். அப்படி இருக்குமானால் அவன் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்க வேண்டும். இதோ நான் அப்படி ஒன்றை உடையவனாக இல்லை, ஆனால் நீ பிரசங்கித்துக் கொண்டிருக்க வேண்டும். அது சரியானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கென்று ஒரு சபை இருக்க வேண்டும், உனக்கென்று ஒரு ஸ்தலம் இருக்க வேண்டும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அலைந்து கொண்டிருக்கிறவளா இருக்கக்கூடாது. ஆனால் எங்காவது ஒரு இடத்தில் சபைக்கு போய் அதை உன்னுடைய சபை என்று அழைக்க வேண்டும். எங்காவது ஒரு இடத்தில் உன்னுடைய தசமபாகத்தை செலுத்துகிறவனாக, எங்காவது போதனையை தாங்குகிறவனாய் இருக்க வேண்டும். நீயாகவே அதை தெரிந்து கொள். ஆனால் அதன் பின்னர் மற்றவனிடத்தில் ஐக்கியம் இல்லாமல் போகும்படியாக செய்யாரு. அவன் உன் கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல என்பதற்காக அப்படி செய்யாரு. புரிகின்றதா? அவனுடைய ஆவியை சோதித்தறிந்து அவன் தன் இருதயத்தில் அதே நோக்கத்தை உடையவனாக இருக்கின்றானா என்று கண்டறிந்து அதன் பின்னர் ஒருவரோடொருவர் ஐக்கியம் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு மகத்தான நோக்கத்திற்காக பாடுபடுகின்றீர்கள். அது கிறிஸ்துவின் நிமித்தமாக. இது முற்றிலுமாக உண்மை என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளின் உள்ளெண்ணத்தையும் நோக்கத்தையும் நாம் கவனிப்போமானால், அந்த மனிதர்கள் ஒரே நோக்கத்தை உடையவளாக இருந்தார்கள். அது இயேசு கிறிஸ்துவே. அவர்கள் ஒரே காரியத்தை உடையவளாக இருந்தார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டின் முழு பொருளும் அதன் பெயரில் கட்டப்பட்டதாக இருந்தது. அது மேசியாவின் வருகையாகும். அவர்கள் வெளியே எங்கும் போய் பணத்திற்காகவோ அல்லது புகழுக்காகவோ எதையும் செய்யவில்லை. அவர்களிடம் ஒரு காரியம் இருந்தது. அவர்கள் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மேசியாவின் வருகையை முன்வைத்தார்கள். அந்த மனிதர்கள் ஆவியினால் அவ்வளவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர்களுக்குள்ளாக இருந்த ஆவியை போன்றே நடந்து கொண்டு அது அவர்கள் தங்களை குறித்தே பேசினது போன்று காணப்பட்டது. தேவனுடைய ஆவி அவர்கள் எவ்விதமாய் நடக்கும்படி செய்தது என்று பாருங்கள். உதாரணத்திற்காக மகத்தான தீர்க்கதரிசியாகிய மோசேயை நாம் எடுத்துக்கொள்வோம். எப்படியாய் அந்த மனிதனிடத்தில் தன்னலமற்ற நோக்கம் இருந்தது. அவன் எகிப்தின் ராஜனாய் ஆகியிருக்கலாம். விரும்பியிருந்தால் உலகத்தையே அவன் பாதத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவன் இருதயத்தில் தீர்க்கதரிசியாய் இருந்த காரணத்தினால் ஆர்வோனின் குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதை விரும்பாமல் கிறிஸ்தவ நிமித்தம் வரும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு எகிப்தின் பொக்கிஷங்களை காட்டிலும் பரலோகத்தின் பொக்கிஷங்களை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஜீவியம் அவனுக்கு அளிக்கக்கூடிய ஆடம்பர உலக புகழையும் வேண்டாம் என்று புறக்கணித்து தள்ளினான். அவனுடைய நோக்கமானது இவைகள் அனைத்தையும் கடந்ததாயிருந்தது. புரிகின்றதா? வேண்டுமானால் அவன் அந்த விதமாய் இருந்திருக்கலாம். இன்றைய போதகர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்து அந்த வார்த்தையை அவன் பிரசங்கித்தால் அவனுடைய புகழை அது குறிக்கப் போகிறது என்று அவன் அறிந்திருந்தால் அது அவனை எங்கோ ஒரு சிறிய சபையில் அவனை வைக்கும் அல்லது வெளியே தெருக்கோடியில் இருக்க வேண்டியதாயிருக்கும்.
ஆனால் அவன் இருதயத்தில் ஏதோ காரியம் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது என்று அவன் அறிவான். அவன் கர்த்தருடைய வருகையை காண்கிறான். அவனுக்கு சிறிய சபை இருக்கின்றதா பெரிய சபை இருக்கின்றதா என்பது குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். இன்றைக்கு அவனுக்கு ஆகாரம் இருக்கின்றதா இல்லையா என்பதை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு நல்ல ஆடைகள் இருக்கின்றதா இல்லையா என்பதை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். அவன் ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் அக்கறை உள்ளவனாய் இருக்கிறான். அது அவனுக்குள்ளா இருந்து கொண்டு கூக்குரல் இடுகின்ற அந்த ஜீவனை குறித்து தேவனுடைய மகிமைக்கென்று ஏதோ ஒரு காரியத்தை அடையும்படியாய் அவன் பிரயாசிக்கிறான். அந்த மனிதன் அப்படியாய் செய்யும் பொழுது தனக்குள்ளா இருக்கின்ற அதே ஜீவனின்படியாய் நடக்கிறவனாய் இருப்பான். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகின்றதா? அவன் அப்படியே அதன்படியாக அதை செய்து காட்டுவான். மோசேயை நோக்கி பாருங்கள். அவனுக்கு ஒரு நேரம் வந்தபோது தன்னுடைய ஜீவியம் முழுவதுமே கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி காட்டினான். ஏனெனில் கிறிஸ்து அவனுக்குள் இருந்தார். ஒரு குறிப்பிட்ட அளவில் கிறிஸ்து மோசேக்குள் இருந்தார். இப்பொழுது நாம் கவனித்து பார்ப்போமானால் உபத்திரவத்தின் காலத்தில் அவன் பிறந்தான். சரியாக இயேசுவுக்கு செய்தது போலவே அவனை பிடிக்கும்படியாய் குழந்தைகள் கொல்லப்பட்டனர். இஸ்ரவேல் புத்திரர் அந்த விதமாய் கீழ்ப்படியாமற் போய் தேவனே அவர்கள் மீது கோபம் கொண்டிருந்ததான ஒரு கட்டத்தில் அவன் வந்தபோது தேவன் மோசேயினிடத்தில் விலகினில் அந்த முழு கூட்டத்தை நான் அழித்து போடுவேன், உன்னை கொண்டு இன்னொரு தலைமுறையை எழுப்புவேன் என்றார். தேவனுடைய நியாய தீர்ப்பின் பாதையின் இடையே மோசே முகம் குப்புற விழுந்து அவர்களை நீர் கொன்று போடும் முன்பு நீர் என்னை கொன்று போடும் என்றான். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் நீர் அவர்களை தொடும் முன்பு நீர் என் மீது நடந்துதான் வர வேண்டும் என்பதாம். சரியாக அதைத்தானே இயேசு கிறிஸ்துவானவரும் செய்தார். இந்த பாவிகளை நீயும் நானும் பூமியில் இராதபடி தேவன் நிர்மூலமாக்கி இருக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்துவானவர் தேவனுக்கு நமக்கும் இடையே தம்மை கொண்டு வந்து நிறுத்தினார். தேவனால் அவருடைய சொந்த குமாரன் மீறி ஏறி கடந்து வந்து நம்மை நிர்மூலமாக்க முடியாமல் போயிற்று. மோசேக்குள் இருந்த அந்த ஆவி அங்கே சிலுவையை போன்று நியாய தீர்ப்பில் தொங்குகின்றதை தேவன் கண்டபோது உம்மால் அவர்களிடம் வர முடியாது, முதலாவது நீர் என்னை எடுத்துக் கொள்ள வேண்டும். மோசேக்குள் இருக்கும் தேவனுடைய ஆவியை பார்த்தீர்களா? ராஜாவாக இருந்திருக்கலாம், வேறு பெற்றவனாய் இருக்கும்படி உலகத்தின் எல்லா ஆடம்பரங்களும் உடையவனாய் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் உலகத்தின் மகா பெரிய ராஜாவாக அவன் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் துன்பத்தையும் பாட அனுபவிப்பதையும் தெரிந்து கொண்டான். ஏனெனில் எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கலும் கிறிஸ்துவ நிமித்தம் உண்டாகும் நிந்தையை அவன் பாக்கியம் என்று எண்ணினான். உங்களுக்கு புரிகின்றதா? அவன் தன்னைத்தானே பாதையில் தூக்கி எறிந்தான். ஏன்? அது மோசேக்குள்ளா இருதாக தேவன் அதை செய்தார். சாதாரணமாய் சிந்திக்க கூடியவனும் புத்தி சாதுரியமானவனுமான மனிதன் ஒருபோதும் அதை செய்யவே மாட்டான். சுலபமான பாதையை தெரிந்து கொள்வான். மோசே எவ்வளவு தான் பைத்தியக்காரனாக காணப்பட்டாலும் பாருங்கள், அவன் ஒரு உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசி. ஏனெனில் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஏதோ காரியத்தை அடையும்படியாய் முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு இருந்த மகா பெரிய தீர்க்க தரிசன வரத்தினால் அவன் ஒரு பெரிய ஞானமானா இருந்திருக்கலாம். இப்பொழுது கொஞ்சம் போருங்கள், இன்னான் இப்படி என்று நான் தீர்க்க தரிசனம் கூறுகிறேன் என்று அவன் எகிப்தில் கூறுகிறவனாய் அவனுடைய தீர்க்க தரிசனத்தோடு எழுப்பி நின்றிருக்கலாம். உலக புகழ்பெற்றவனாகி இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியம் அவன் இருதயத்தில் இல்லை, அவனுடைய இருதயத்தில் இருந்திருக்க முடியாது. ஆக ஒரு பெரிய வரத்தை உடையவனாய் தங்களை மகிமைப்படுத்திக் கொள்ளத்தக்கதான சில காரியங்களை செய்ய முயற்சிக்கின்றவனாய் நீங்கள் காணும்படி நேர்ந்தால் உங்களுடைய சொந்த ஆவியை பகுத்தறியும் வரம் அது தவறானது என்று சொல்லும். ஆனால் மோசேயோ தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய ஏதோ காரியத்தை செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தான். அது எவ்வளவுதான் மோசமானதாய் காணப்பட்டாலும், அதை குறித்து எவ்வளவுதான் பேசப்பட்டாலும், மோசேக்குள்ளாக இருந்த ஆவியானது அவனுடைய கடமையின் பாதையிலே அவனை நேராக வழிநடத்தினது. அவனுக்குள் இருந்த ஆவி அதை செய்தது. யோசேப்பை நோக்கி பாருங்கள். அவன் பிறந்தபோது அவனுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டான், அவனுடைய சகோதரரால் வெறுக்கப்பட்டான். கிறிஸ்துவின் பரிபூர்ண பாவனை. அவர்களுடைய ரத்த சம்பந்தமான சகோதரன் அதே தகப்பன். ஆனால் அவனுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்ததன் காரணம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் தேவன் அவனை தீர்க்கதரிசியாக உண்டு பண்ணினார், ஆவிக்குரியவனாக, ஞான திருஷ்டிக்காரனாக. அந்த காரணத்தின் நிமித்தமாகத்தான் அவனை அவர்கள் வெறுத்தார்கள். ஆனால் யோசேப்பினால் அதற்காக என்ன செய்ய முடியும்? ஏனென்றால் அவ்விதமாக தேவன் அவனை உண்டு பண்ணியிருந்தார். யோசேப்பில் இருந்த தேவனுடைய ஆவியை கவனியுங்கள். அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள். அவன் கிறிஸ்துவின் பாகத்தையே செய்து காட்டினான்.
சகோதரரால் வெறுக்கப்பட்டார், தகப்பனால் நேசிக்கப்பட்டார். அந்த ஆவியின் காரணமாக அந்த வித்தியாசம் அவனுக்கு உண்டானது. அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தான். அவன் தரிசனங்கள் கண்டான், அவன் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னான். அவன் அதை தன்னுடைய சொந்த மகிமைக்காக செய்யவில்லை, அவன் அதை செய்தான் ஏனென்றால் அவனுக்குள் ஏதோ காரியம், தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருந்தது. அந்த குழிக்குள் போடப்பட்டு அவனுடைய வயதான ஏழை தகப்பனார் அந்த வருஷங்கள் எல்லாம் கவலைப்படும்படியாக செய்து 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும்படியாகவும் அவன் சம்மதித்திருக்க மாட்டான். குடியிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு அந்த நேரத்தில் பூமியின் ராஜாவாக இருந்த பார்வோனின் வலதுகரமாக ஆனான். அவன் சிறைவாசத்தில் அங்கே ஒரு சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் இருந்தான். ஒருவன் தூக்கிலிடப்பட்டான், மற்றவன் ரட்சிக்கப்பட்டான். சிறைவாசத்தில் அவனுடைய முன்னறிவின்படியே அப்படி ஆயிற்று. இயேசுவானவர் வந்தபோது நீங்கள் கவனித்தீர்களா? அவர் பிதாவினால் நேசிக்கப்பட்டார். பலவர்ண அங்கியை அவன் தகப்பன் யோசேப்புக்கு கொடுத்தார். வானவில் அது ஒரு உடன்படிக்கை. பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவுக்கு உடன்படிக்கையை கொடுத்தார். பின்னர் யூத சகோதரர்கள் யாதொரு காரணமும் இன்றி அவரை வெறுத்தனர். அவரை வெறுக்கும்படியாய் அவரிடம் ஒரு காரணமும் இல்லை. அவர் ஆவிக்குரியவராய் இருந்தார். அவர் வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் இருந்தார். அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார். வேத வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் வந்தார். அவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படியாய் வந்தார். ஆனால் அவர்கள் அவரை தவறாய் புரிந்து கொண்டு காரணமின்றி அவரை பகைத்தார்கள். அவர் எதை அறியும்படியாய் முயற்சிக்கிறார் என்பதை காண முயற்சிக்கும்படியாய் அவர்கள் நின்று பார்க்கவில்லை. அவர் அவர்களோடு இசைந்து போகாதபடினால் நியாயம் தீர்த்தார்கள். அவர் தன்னை இப்படியாய் ஆக்கிக் கொண்டார். அவர் தன்னை தேவனாக்கிக் கொண்டார். அவர் தேவனாய் இருந்தார். தேவன் அவருக்குள் இருந்தார். வேதம் சொல்லுகிறது தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து தம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் என்று. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற மகிமையின் தேவனாய் அவர் இருந்தார். மோசேயை கவனிங்கள். தன்னைத்தானே குறிக்க வைக்காமல் அவனால் இருக்க முடியவில்லை. அவன் அதை மாய்மாலமாய் செய்யவில்லை. தேவன் அவனுக்குள்ளாக இருந்தபடினாலே அவன் அதை செய்தார். யோசேப்பினாலும் தன்னை வேறு விதமாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் தேவன் அவனுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு மனிதனின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருந்தார். அவன் சுயமகிமைக்காய் அதை ஒருபோதும் செய்யவில்லை. அந்த ஆசாரியர்களுக்கு மட்டும் ஆவியின் பகுத்தறிதல் இருந்திருக்குமாயின் இன்று காலையில் நான் உங்களுடைய பேசினது போன்று உலகம் எவ்வளவு தான் அவரை குறித்து பேசியிருந்தாலும் கவலை இல்லை. அவர்கள் அவரை கண்டு கொண்டிருந்திருப்பார்கள். அவர்கள் மட்டும் வார்த்தையை ஆராய்ந்து பார்த்திருப்பார்களே ஆனால், அவர்கள் மட்டும் அவருடைய நோக்கத்தை கண்டிருப்பார்களே ஆனால் அவரை அறிந்து கொண்டிருப்பார்கள். தாவை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் அதை எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தார். அவர்களோ இந்த மனிதர் ஒரு மகத்தான சுகமளிப்பவர், இந்த விதமாக அவர் இந்த காரியங்களை செய்கிறார் என்று சொன்னார்கள். ஆனால் அவரோ பிதாவானவர் எனக்கு காண்பியாமல் நானாக ஒன்றையும் செய்ய முடியாது. இந்த கிரியை செய்கிறது நான் அல்ல, எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்கிறார். அவர் ஒருபோதும் மகிமையை எடுத்துக் கொண்டதில்லை. அதுபோலவே எந்த தேவனுடைய ஊழியக்காரனும் மகிமையை எடுத்துக் கொள்ள மாட்டான். அதே விதமாகவே எந்த ஊழியக்காரனும் ஒரு தேவனுடைய வரத்தை எடுத்து தன்னை மகிமைப்படுத்தவோ அல்லது வேறு எதையோ முயற்சிக்க மாட்டான். ஆனால் அவனுடைய சரியான இலக்கு தேவனுடைய மகிமைக்கு என்று எதையாவது செய்ய வேண்டுமே என்பதாயிருக்கும். ஆனபடினாலே நீங்கள் அதே காரியத்தை இன்றைக்கும் காண்கிறீர்கள். நம்மிடம் ஆவியை பகுத்தறிதல் இருக்க வேண்டும். ஒரு நபர் என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்பதை புரிந்து கொள்வது தேவையாயிருக்கிறது. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த முயற்சிக்கிறார்களா, அவர்கள் தங்களை மகிமைப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள ஒரு மனிதனுக்குள்ளிருந்து கிரியை செய்கின்ற தேவனுடைய ஆவியானது தேவனை போன்று கிரியையை அவன் நடப்பிக்கும்படி செய்கிறது. நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டவர்களை அவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்க, நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே நீங்கள் எப்படி என்னை குற்றப்படுத்த முடியும் என்று இயேசுவானவர் சொன்னதில் வியப்பு ஒன்றும் இல்லை. உங்களால் மோசேக்குள் தேவனுடைய ஆவியை காணக்கூடுமானால் அவன் தேவனாயிருப்பான். மோசே ஒரு தேவனாயிருந்தான், யோசேப்பு ஒரு தேவனாயிருந்தான், தீர்க்கதரிசிகள் தேவர்களாய் இருந்தனர். அவர்களை தேவர்கள் என்று வேதம் அழைக்கின்றது. அவர்கள் தேவர்களாய் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் முற்றிலுமாக தங்களை தேவனுடைய ஆவிக்கு ஒப்புவித்திருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய மகிமைக்காக கிரியை செய்து கொண்டிருந்தனர். ஒரு மனிதன் ஆவியினால் அவ்வளவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பானேயானால் இடது பக்கத்தில் உள்ள 5வது விலா எலும்பிற்கு அடியில் இக்காரியம் ஆழமாக பதியட்டும்.
When a man is anointed of the ஒரு மனிதன் Spirit தேவ of God, ஆவியினால் his நிரப்பப்பட்டிருப்பானேயானால் habits, his actions, அவனுடைய everything பழக்கங்கள், is கிரியைகள் God யாவுமே moving in him. தேவன் அவனுக்குள் அசைவதாயிருக்கும். Sometimes he's சில misjudged. சமயங்களில் அவன் Look at தவறாக David in the நிதானிக்கப்படுகிறான். 23rd Psalm. 23ஆம் சங்கீதத்தில் My தாவீதை God, கவனியுங்கள். my God, அவன் why என் hast தேவனே, thou என் forsaken தேவனே, me? ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூவினான். As if he அது was. என்னவோ அவன் தான் தாவீது தான் அந்த மனிதனை போன்று அவன் கூவினான். என்னை கடந்து போகிறவர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக உதட்டை பிதுக்குகிறார்கள் என்கிறான். அவன் தேவனோடு அவ்வளவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தபடியால், அவன் அவ்வளவு பரிபூர்ணமாய் தன்னை தேவனுக்கு ஒப்புவித்திருந்தபடியால், அந்த அபிஷேகம் அவன் மேல் அண்டவிடமாக இருந்தபடியினால், அவன் அந்த தேவனுடைய ஆவியினால் கூவின போது, அப்பொழுது யாரோ நின்று கொண்டு இருந்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் யாரோ இவனுக்கு விரோதமாக உதட்டை பிதுக்குகிறான் போலும், இவனை ஏன் தேவன் கைவிட்டு இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்க கூடும். It wasn't David. It was the அது Spirit தாவீது அல்ல, through தாவீதின் David. மூலமாய் ஆவியானது சத்தமிட்டது. My God, என் தேவனே, my God, என் தேவனே, my God. ஏன் என்னை கைவிட்டி? எல்லாரும் என் எலும்புகளை நோக்கி பார்க்கிறார்கள், என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சத்தமிட்டது. அங்கிருந்து யாராவது அங்கிருக்கின்ற அந்த மாய்மாலக்காரன் கூறுவதை கேளுங்கள். யாருடைய கைகள் உருவ குத்தப்பட்டுள்ளது, யாருடைய கால்கள் உருவ குத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி இருப்பார்கள். அதுதான் ஞானவான். But one who had discernment of ஆனால் spirit. ஆவியை பகுத்தறிதல் உள்ள எவரும் அது அவனுக்குள்ளாக இருக்கின்ற ஆவி சத்தமிடுகிறது என்று அறிந்து கொள்வார்கள். ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பானேயானால் அவரிடம் தேவனுடைய செயல்கள் இருக்கும். தேவனுடைய செய்கையானது ஒருபோதும் நம்மை உடைக்காது. The action தேவனுடைய of God is செய்கை to draw நம்மை us together, ஒன்றுபடுத்தும். for we ஏனெனில் are நாம் one கிறிஸ்து in இயேசுவுக்குள் Christ. ஒன்றாய் இருக்கிறோம். நம்மை ஒன்றாக கூட்டுவதே தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. Love. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். Now, that அந்த மகத்தான தீர்க்கதரிசிக்குள் ஆவி ஆசைவை நாம் காண்கிறோம். இயேசு அவர்களை தேவர்கள் என்று அழைத்தார். அவர்கள் தேவர்களாய் இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். ஆவியானது அவர்கள் மேல் வரும்போது ஒரு அளவுக்கு தான் அது வந்தது. ஆனால் இயேசு என்ற ஒருவர் மீது அது வந்தபோது அவர் தேவனுடைய குமாரன், அது அவர் மேல் அளவில்லாமல் வந்தது. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருந்தது. ஏனென்றால் அவர் பரிபூர்ணமான எடுத்துக்காட்டாக இருந்தார். He was God of glory. மகிமையின் தேவனாக அவர் தேவனுடைய மகிமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டு இருந்தார். அவருக்குள்ளாக தேவன் தாமே அங்கே நடமாடிக் கொண்டிருந்தார். அவருடைய ஜீவியத்தை கவனியுங்கள். All the Old Testament. He பழைய was ஏற்பாடு the முழுவதுமாக king. இவர் தானே பழைய ஏற்பாட்டின் மத்திய பொருளாய் இருந்தார். All the old prophets. பழைய back in the ஏற்பாட்டின் Old எல்லா Testament தீர்க்கதரிசிகளும் cried out, தங்களுக்கென்று not to அவர்கள் சத்தமிடவில்லை. themselves. அவர்கள் தேவனுடைய ஆவியின் கீழ் சத்தமிட்டனர். அவர்களை தேவர்கள் போன்று செய்கைகளை செய்தார்கள். ஆனால் அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். And then பின்னர் அந்த ஆவியின் பரிபூர்ணமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வெளிப்பட்டது. தாவீது தன்னுடைய சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு சிம்மாசனத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ பதவியிலிருந்து விலக்கப்பட்ட போது தாவீதை கவனியுங்கள். Going up Mount Olives, north of Jerusalem, and he looked back. எருசலேமுக்கு வடக்காக உள்ள ஒலிவ மலையின் மேல் ஏறி போகும்போது அப்பட்டணத்தை திரும்பி பார்த்து அழுதான். ஏனென்றால் அவன் புறக்கணிக்கப்பட்டான். அது என்ன? அது அவனுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி. 500 வருஷங்களுக்கு பிறகு தாவீதின் குமாரனாகிய இயேசுவானவர் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாய் அதே மலையின் மீது உட்கார்ந்து எருசலேம் பட்டணத்தை பார்த்துக் கொண்டு, எருசலேமே, எருசலேமே, எத்தனை முறை நான் உன்னை கூட்டி சேர்த்தேன். உங்களுடைய வித்தியாசமான ஸ்தாபனங்கள் இன்னும் எல்லா காரியங்களிலிருந்தும் கூட்டி சேர்த்தேன். ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் கூட்டினேன். ஆனால் கூடி வர நீங்கள் மறுத்தீர்கள். நான் எத்தனை தரம் அதை செய்தேன் என்று சொல்லி அழுதார். இப்பொழுது தாவீதுக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாய் வெளிப்பட்ட அதே ஆவியானது இந்நாட்களில் சபைக்குள்ளாக இருந்து கொண்டு ஜனங்களிடத்தில் சத்தமிடுகிறது. எத்தனை தரம் நான் உன்னை கூட்டி சேர்த்தேன் என்று சத்தமிடுகிறது. நீங்கள் பிரிவினைகளையும் வித்தியாசங்களையும் சகோதரத்துவம் உடைகின்றதையும் கிறிஸ்தவ ஜீவியம் உடைகின்றதையும் ஒருவருக்கு எதிராய் ஒருவராகிறதும் நீங்கள் காணும் போது அது உங்களுக்குள்ளாக இருக்கின்ற தேவனுடைய ஆவியை சத்தமிட வைக்கிறது. நீங்கள் ஏதோ ஒன்றை அடிக்கும்படியாய் முயற்சிக்கிறீர்கள். ஆனால் ஒரு உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசியோ, ஒரு உண்மையான போதகனோ ஆவியின் ஒருமைப்பாட்டுகள் சபையை கொண்டு வர, அதாவது அவர்கள் தேவனை அடையாளம் கொண்டு கொள்ளும்படியாக ஒரு ஆவியின் ஒருமைப்பாட்டிற்காக முயற்சிக்கிறார்கள். அவர்கள் எந்த ஸ்தாபனத்தையோ அல்லது எதையோ சேர்ந்தவராயினும் கவலை இல்லை, அதை அடைய முயற்சிக்கிறார்கள். அது தேவனுடைய ஆவியா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் ஆவியை சோதித்தறிய நம்முடைய வகையறுக்கும் ஆவி இருக்கிறது. இப்பொழுது அவர் இங்கே பூமியில் இருந்தபோது எப்படியாய் நன்மை செய்கிறவராய் இருந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். என்னிடத்தில் இன்னொரு காரியம் எழுகின்றது. தாவீது ஒரு ராஜாவாய் புறக்கணிக்கப்பட்ட போது நீங்கள் கவனித்தீர்களா? அவன் நகரத்துக்கு புறம்பே சென்ற போது ஒரு பென்யமீன் கோத்திரத்தான் ஒரு சகோதரனாய் இருக்க வேண்டியவன் அவன் புறக்கணிக்கப்பட்டதினால் வருத்தப்பட்டிருக்க வேண்டும்.
But what? He was a ஆனால் crippled என்ன, man. அவன் ஊனமுற்றவன். And he drug along there with his crippled condition, throwing dirt அவனுடைய on David. ஊனமுற்ற நிலையில் அங்கே வந்து தாவீதின் மேல் மண்ணை வாரி போட்டு பலவித தூஷணமான பெயர்களை சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் அவனை சபித்தான். இந்த சப்பானியான சிறிய பென்யமீன் கோத்திரத்தான் கர்த்தருடைய நாமத்தினால் தாவீது ராஜாவை சபித்தான். Watch the spirit of தேவனுடைய God, ஆவி the கிரியை spirit of செய்கிறதையும் பிசாசின் ஆவி கிரியை செய்கிறதையும் கவனியுங்கள். Now, if you notice, he was நீங்கள் crippled. கவனிப்பீர்களானால் It represents அவன் the சப்பானியானவன். spiritual crippleness of the கிறிஸ்துவில் people இருக்கின்ற today. தேவனுடைய ஆவியானது தன்னைத்தானே வெளிப்படுத்தும் போது இன்றைக்கு அதை பார்த்து பரியாசம் செய்கின்ற ஜனங்களுடைய ஆவிக்குரிய ஊனத்தை அது காட்டுகின்றது. That was the spirit of Christ. ராஜாவாய் And David, புறக்கணிக்கப்படுகையில் he தாவீதுக்குள்ளிருந்த கிறிஸ்துவனுடைய ஆவியேறு. And today, when the people make fun of the people who have பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் ஏதோ காரியத்தை அடையும்படியாய் ஒரு கிறிஸ்துவுடைய சரீரமாய் ஒன்றாக இணைந்து ஒரு ஒருமைப்பாடாய் பெந்தேகோஸ்தே, மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், பாப்டிஸ்ட் இன்னும் எல்லாரையும் சேர்க்க முயற்சிக்கின்ற ஜனங்களை இன்றைக்கு ஜனங்கள் பரியாசம் செய்கின்றனர். ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதை அவர்கள் கண்டு பாருங்கள், அது ஒரு பெந்தேகோஸ்தே. அவனை அகற்றுங்கள். அவன் இன்னொருடைய மனைவியுடன் சென்று விட்டதை நான் அறிவேன். இவன் குடித்திருக்கிறான் என்று நான் அறிவேன். இவன் இந்த காரியத்தை செய்தான் என்று நான் அறிவேன். இவன் இந்த காரியத்தை செய்தான் என்று நான் அறிவேன். இப்படியெல்லாம் கூறுகின்றனர். ஆனால் அவர்களுடைய காரியங்களை எல்லாம் மறைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் அவ்வளவு பெரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் அதை மறைக்க முடியும். ஆனால் தாவீதுடையதோ வெளியரங்கமாக்கப்பட்டது. ஏன்? அவனுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆவியை உடையவனாயிருந்தான். அந்த காவலாளன் என்னுடைய ராஜாவை சபிக்கின்ற அந்த நாயின் தலையை நான் வாங்கி போடட்டுமே என்றான். தாவீதிற்குள்ளாக இருக்கின்ற கிறிஸ்துவின் ஆவியை கவனியுங்கள். அவனை விட்டுவிடுங்கள், என்னை சபிக்கும்படியாய் கர்த்தர் அவருடனே சொன்னார். நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அவனை விட்டுவிடுங்கள், என்னை சபிக்கும்படியாய் கர்த்தர் அவருடன் சொன்னார். அதற்கு பதிலாக இன்றைக்கு நாம் கை உயர்த்திக் கொண்டு சண்டைக்கு போக விரும்புகிறோம். புரிகின்றதா? அவன் தலையை வெட்டி விடுகிறேன். ஆமாம், அவன் நம்மை சேர்ந்தவன் அல்ல. அவனை வெளியே தள்ளுங்கள். அவனை விட்டுவிடுங்கள், என்னை சபிக்கும்படியாய் தேவன் அவனிடம் கூறியுள்ளார். அந்த சப்பானி கூடவே ஓடி வந்து தாவீதின் மேல் மண்ணை வாரி இறைத்தான். அதேதான் அவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவின் ஆவியின் மேல் செய்கிறார்கள். அவர்கள் ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள். அவர்கள் இப்படியான ஒரு கூட்டம். அவர்களுக்கு ஒன்றுமில்லை. தெய்வீக சுகத்திற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே தூதர்கள் என்ற அப்படி ஒரு காரியமே கிடையாது. அங்க தீர்க்கதரிசிகள் என்ற ஒரு காரியமே கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லி அற்புத நாட்கள் கடந்து விட்டது என்று சொல்லி மண்ணை வாரி அடிக்கிறார்கள். ஆனால் அவர்களை விட்டுவிடுங்கள். ஆனால் தாவீது மறுபடியும் ஆட்சிக்கு வந்தபோது, அல்லேலூயா, அவன் இஸ்ரவேல் முழுவதுக்கும் ராஜாவாக வந்தபோது, கவலைப்படாதீர்கள், இந்த இயேசுவானவர் அவருடைய ஆவிதான் நாம் இன்றைக்கு உடையவளாயிருக்கிறோம். அவருக்கான அந்த பகுதியை நிறைவேற்றிவிட்டார். இரண்டாவது முறையில் மகிமையோடும் கனத்தோடும் வல்லமையோடும் சாயுதத்தோடு திரும்ப வருவார். அந்த சிறிய மண்ணை வாரி அடித்தவன் முகக்கூப்புற விழுந்து இரக்கத்திற்காக மன்றாடினான். அவனை விட்டுவிடுங்கள். நமக்குள்ளாக இருக்கின்ற கிறிஸ்துவனுடைய ஆவி. அவனை புறம்பாக தள்ளாதே. இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவித்தே ஆக வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைப்போம். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு. முன்னே செல்லுங்கள். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாய் வாய்க்க பண்ணுவார் என்று தேவன் வாக்களித்துள்ளார். நோக்கத்தை சரியாக வைப்போமாக. ஆவியை பகுத்தறிவதை வைத்துக் கொள்வோமாக. ஒவ்வொருவரும் ஐக்கியப்பட்டுக் கொண்டோம். அப்படி இருந்து கொண்டோம். தேவனுக்கு சேவை செய்து கொண்டோம். தேவ சேவைக்காக நாம் இங்கே இருக்கிறோம். மனிதனிடத்தில் ஒரு தவறான நோக்கம் இருந்தால் அப்பொழுது என்ன சம்பவிக்கும்? புரிகின்றதா? தேவனுடைய ஆவி அவருக்குள்ளே இருந்தது என்று நாம் கண்டறிந்தோம். எல்லா பழைய தீர்க்கதரிசிகளும் அவரை பற்றி பேசினார்கள். உண்மையான தீர்க்கதரிசிக்குள் இருந்த எல்லா ஆவியும் ஒரு அளவாக இருந்தது. ஒவ்வொரு சிறிய அளவும் தன்னைத்தானே மகிமைப்படுத்திக் கொள்ளவில்லை. எல்லா உண்மையான தீர்க்கதரிசிகளும் அவரை குறித்தே பேசினார்கள். அவரை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அவர்கள் சொன்ன எல்லா காரியங்களும் அவருக்குள் நிறைவேறின. அவர்களுக்குள்ளாக இருந்து தேவனுடைய ஆவி என்பதனாலே அது நிறைவேறிற்று என்பதை காட்டுகிறது. தேவன் தம்மை குறித்தே பேசுகிறார். புரிகின்றதா? இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் தம்மை தாமே வெளிப்படுத்துகிறார். அடுத்த ஜனாதிபதி யார், இது யாரா இருக்கக்கூடும் என்பதை சொல்லி மகிமை எடுத்துக் கொள்வதல்ல. தலையில் கொட்டி உன்னை கொட்டது யார் என்று சொல், அப்பொழுது நாங்களும் விசுவாசிப்போம். அதுவல்ல காரியம். அது தேவனை வெளிப்படுத்துகின்ற ஏதோ காரியம். அது இங்கிருக்கின்ற சகோதரன் வீவர்ஸ் அல்லது சகோதரன் ஷோர்ஸ் அல்லது சகோதரன் இன்னார் ஒரு பெரிய மனிதனாக ஆக்குவதற்காக செய்யும் காரியம் அல்ல. அவருடைய கூட்டத்தில் உள்ள மற்ற யாவரை காட்டிலும் பெரியவனாக ஆக்க அல்ல. பீனிக்ஸில் அவரை காட்டிலும் மிக பெரியவராய் ஆக்க அல்ல. வில்லியம் பிரென்ஹாம் ஏதோ ஒரு பெரியவர் ஆகும்படியாக அல்ல. ஆனால் என்னத்தை செய்வதற்கு இது ஓரல் ராபர்ட்ஸ் ஏதோ பெரியவனாக ஆக்க அல்ல.
பில்லி கிரஹாமை பெரியவனாக ஆக்குவதற்காக அல்ல, ஆனால் அது அவருடைய இருதயத்தை பொறுத்தது. தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஏதோ காரியத்தை நாம் அடைவதற்காக முயற்சிக்கின்றோம். அது தேவனை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. எல்லா வளங்களும் மற்ற காரியங்களும் ஒருவனை மற்றவனை காட்டிலும் பெரியவன் ஆக்குவதில்லை. சரீரத்தின் பரிபூர்ணத்திற்காக நாம் யாவரும் சேர்ந்து கிரியை செய்யும்படி அது செய்கிறது. ஒரு ஜனமாகவும் ஒரு தேவனுடைய ஜனமாகவும் நம்மை கொண்டு வர அது கிரியை செய்கிறது. ஆனால் அவர்கள் முரணாக போகின்றது நீங்கள் காணும் போது அவர்களை சபிக்காரு, அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள். யாராவது அதை செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் இயேசுவானவர் வல்லமையோடு வருமட்டாக காத்திருங்கள். அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பேசினார்கள் என்று அறிந்தோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனையும் வரப்போகின்ற மேசியாவையும் மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் ஆவிக்குள்ளான போது மேசியா செய்தது போலவே அவர்கள் கிரியை செய்தார்கள், பேசினார்கள், ஜீவித்தார்கள். சிலுவைக்கு முன்னான காலத்தில் அது அபிடம் கிரியை செய்திருந்தால், அதாவது அவருடைய வருகையை குறித்து பேசியிருந்தால், அவருடைய வருகைக்கு பின்னர் அது எவ்வளவு அதிகமாய் பேசும். சபைக்குள்ளாக கிரியை செய்ய மேசியாவை போன்று ஜீவிக்க கிரியை செய்ய மேசியாவின் ஆவியை ஊற்றுவாரா? அது தேவனுடைய ஆவி. அந்த ஆவியை சோதித்தறியுங்கள். தேவனால் ஆனதா இல்லையா என்று பாருங்கள். அது அவரை போன்று கிரியை செய்கிறதா என்று பாருங்கள். அதற்கு எதிராக யாராவது பேசினால், உங்களுடைய ஜீவியத்தின் மேல் மண்ணை வாரி அடித்தால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு நிரபராதிகள் என்று. நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். உன்னை பிரித்துக் கொள்ள வகை தேடாதீர்கள். அவர்கள் பால் மிகவும் இழிவாக நடந்து கொள்ளாரே, அவர்களை சபியாரே. உனக்கு ஒரு சோதனையை கொடுத்து சோதனையின் போது நீ எவ்வாறு கிரியை செய்கின்றாய் என்பதை காணும்படியாக தேவன் செய்தார் என்பதனை அறிந்தவனாய் நடந்து கொண்டீரு. எப்படி இருந்தாலும் அதனிடத்திற்கு அவர் வருவார். அன்று ஒரு நாள் கனடாவில் சைக்கிள் ஓட்டியவனை பற்றி கூறினேனே, அது சகோதரன் புல்லருடைய சபையில் நினைக்கிறேன். ஓட்டியில் இருந்த மற்ற அனைவரும் இந்த சிறிய பையனை வென்றுவிடலாம் என்று எண்ணினர். ஏனெனில் அவன் ஒருவனுக்கு மாத்திரம் சைக்கிள்களின் கைப்பிடிகளை பிடிக்காமல் சைக்கிள் ஓட்ட முடியாது. எனக்கு சந்தோஷம், நீங்கள் அந்த பழைய கைப்பிடியை பிடித்துக் கொண்டு சைக்கிள் ஓட்டுகிறவர்களை போன்று நீங்கள் இருக்க வேண்டும் எனக்கு விருப்பம். சிலுவையின் இரண்டு பக்கங்களை பிடித்தவாறு என் கரங்களில் நான் ஒன்றையும் கொண்டு வரவில்லை. கர்த்தாவே, நான் சிலுவையை பற்றிக் கொண்டிருக்கும்படியாய் செய்யும். கர்த்தாவே, நான் சிலுவையை பற்றிக் கொண்டிருக்கும்படியாய் செய்யும். நான் படித்து தேறினவன் அல்ல, என்னிடம் ஒன்றுமில்லை. நான் சிலுவையை மட்டும் பற்றிக் கொண்டு பரலோகத்தை நோக்கினவாறு இருக்கும்படி செய்யும். 12 அங்குல பலகையின் மீது சைக்கிள் ஓட்டி இலக்கை அடைய வேண்டும். ஜெயிப்பவருக்கு $100 பெருமானம் உள்ள ஸ்கிரீன் கைக்கில் பரிசாக அளிக்கப்படும். சைக்கிள் கைப்பிடியை பிடிக்காமலேயே ஓட்டக்கூடிய இந்த பையன்கள் கீழாக உள்ள பட்டணத்திற்கு சென்று தயாரிக்கும் மளிகை சாமான்கள் வாங்கி கொண்டு வந்து பழக்கம். அவமியம் கைப்பிடியை தொடாமலேயே ஓட்டி செல்பவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவனை நோக்கி பார்க்க துவங்கினர். கைப்பிடியை பிடித்துக் கொண்டு ஓட்டி அவர்களுக்கு பழக்கமே இல்லை, எனவே வடையில் விழுந்து விட்டனர். ஆனால் இந்த சிறு பையனோ ஏறி உட்கார்ந்து கைப்பிடியை இறுக பிடித்துக் கொண்டு கடைசி மட்டும் ஓட்டி சென்றான். அவர்கள் உன்னால் எப்படி முடிந்தது என்று கேட்டனர். அவன், இங்கே தானடா நீங்கள் தவறு செய்கிறீர்கள். நீங்கள் என்னை காட்டிலும் சிறந்த சைக்கிள் ஓட்டுபவர்கள், ஆனால் நீங்கள் இங்கே கீழே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களை பயமுறை செய்தது. விழாமல் இருக்க முயற்சி செய்தீர்கள், விழுந்து விட்டீர்கள் என்று சொன்னான். ஆனால் நான் கீழே பார்க்கவே இல்லை. நான் அந்த கடைமுனையே நோக்கினவாறு நிலையாக ஓட்டினேன் என்றான். அதையே தான் நாம் செய்ய வேண்டியவளாயிருக்கிறோம். இவனாயிரை செய்தான் அல்லது அவனாயிரை செய்தான் என்ற சிறிய காரியங்களை நோக்கி பார்க்காதீர்கள். கடைமுனை நோக்கினவாறு நிலையாயிருங்கள். கிறிஸ்து வருகிறார். கடைமுறையை கவனியுங்கள், நிலையாயிருங்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டாம். கடைசி நேரத்தில் பரலோகத்தில் என்ன நடைபெறுகிறது என்பதை மட்டும் கவனியுங்கள். அப்பொழுது நாம் அங்கே நம்முடைய ஜீவத்திற்கு கணக்கு கொடுக்க வேண்டியவளாயிருக்கிறோம். தப்பானியாய் இருந்த அந்த சிறிய பென்யமீன் கோத்திரத்தார் தாவீதின் மீது மண்ணை வாரி போட்டதை அவன் கவனித்துக் கொண்டிருக்கவில்லை. அவனை தாவீது கவனிக்கவே இல்லை. அவனுடைய மெய்க்காவலாளன் அவன் தலையை வெட்டுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை. அவனை அப்படியே விட்டுவிடுங்கள், அதை செய்யும்படியாய் தேவன் அவனுக்கு சொன்னார். தேவன் அவனிடம் என்னை சபிக்கும்படியாய் சொன்னார். அவனை அப்படியே விட்டுவிடு என்று சொன்னான். ஒரு நாளில் அவன் மீண்டும் ஆட்சிக்கு வருவான் என்பதை தாவீது அறிந்திருந்தான். அந்த பென்யமீன் கோத்திரத்தானுக்கு நேரம் வரும். அப்படித்தான் காரியம். சபையானது வெற்றியோடு எழும்பி வரும். எப்படி இருந்தாலும் அவருடைய வியாதி உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்யும்படியாய் நான் அனுப்பப்பட்டேன். என்னால் செய்யக்கூடியதெல்லாம் அவ்வளவுதான். அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, அவர்கள் எந்த சபையில் இருந்தாலும் சரி, அது எவ்வித வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. அவருடைய வியாதியாய் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்ய முயற்சிக்கிறேன். அவருடைய மகிமைக்காய் வரங்களை வெளிப்படுத்த நான் முயற்சிக்கிறேன். அக்காரணத்தினால் தான் நான் யாரையும் சார்ந்தவன் இல்லை. இப்போது நினைவிருக்கட்டும், அதெல்லாம் சரிதான். பாருங்கள், இப்பொழுது நான் அதை சொல்லவில்லை. தேவனுக்கு எல்லா சபைகளிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு என்பதை நான் உங்களிடத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர் அதன் பேரில் என்னிடம் கேள்வி கேட்டதே இல்லை. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாய், இந்த காரியங்களை செய்யும்படியாய், அவரை வெளிப்படுத்தும்படியாய் நான் அனுப்பப்பட்டவனாய் இருக்கிறேன்.
இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள், இயேசுவும் இந்த தீர்க்கதரிசிகளும் அவர்கள் பேசின யாவும் உண்மையாயிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்குள் இருந்தது தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது. தேவன் தாமே அவருடைய சொந்த மகிமைக்கு வருகின்ற அவரை பற்றிய அவர்கள் மூலமாய் பேசுகின்றதாயிருக்கிறது. அடுத்த ஜனாதிபதி யார்? யாரா இருக்க போகிறார்? இந்த வருடம் நமக்கு நல்ல மழை இருக்க போகின்றதா? அந்த எவ்விதமான பயனும் இல்லை. தேவனுடைய மகிமைக்காக ஏதோ காரியம், சபையை ஒழுங்குபடுத்துவதற்கான ஏதோ காரியம், தேவனுடைய வல்லமைக்காக ஏதோ காரியம், உனக்கு ஒரு பெயரை கொண்டு வருவதற்காக அல்ல, ஆனால் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கான காரியமான தீர்க்க தரிசனம். இப்பொழுது நாம் கவனிக்கிறது என்னவென்றால், அந்த தீர்க்கதரிசிகள் யாவரும் அவரை குறித்து அவர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் உண்மையாய் நிறைவேறின. அவரே பழைய ஏற்பாட்டின் பொருளாய் இருந்தார். இயேசு மேசியா, வரப்போகும் மேசியா, ஆதாம் துவங்கி மல்கியா மட்டுமாக எல்லா தீர்க்கதரிசிகளும் அவரையே எதிர்நோக்கி இருந்தனர். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய வருகை குறித்து பேசியுள்ளனர். ஒவ்வொருவரும் அவர்களுடைய பங்கை அதில் செலுத்தினர். ஏனென்றால் அவரே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராயிருந்தார். அவனால் பேசக்கூடியதெல்லாம் அதுவே. அதன் பேரில் பேசுவதற்கு நமக்கு அதிக நேரம் இருக்குமானால் நலமாயிருக்கும். ஆனால் கவனியுங்கள், அவர்கள் சொன்ன எல்லா காரியங்களும் நிறைவேறின. இங்கே பாருங்கள், அந்த தீர்க்கதரிசிகள் சொல்லி சென்ற சில காரியங்களை நாம் எடுத்து பார்ப்போம். கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். சம்பவித்ததா? நிச்சயமாக. அவருடைய நாமம் இம்மானுவேல், சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்று அழைக்கப்பட்டார். அவர் சரியாக அப்படியேத்தான் இருந்தார், நித்திய பிதா. இந்த பூமியில் ஒருவனையும் பிதா என்று அழைக்க வேண்டாம், ஏனென்றால் தேவனே உங்கள் பிதாவாயிருக்கிறார். சரி, இப்பொழுது நாம் மறுபடியும் பார்ப்போம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்பேற்பட்ட இந்த மனிதன் பிலாத்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக 9 குண்டுகளை கொண்ட வாரினால் அடிக்கப்பட்ட முதுகுடன் நின்று கொண்டிருந்தார். வேத வாக்கியங்கள் அந்த விதமாகத்தான் சொல்லி இருக்கிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தனர். ஆவிகளை பகுத்தறியும் தன்மை இல்லாதவர்களாய் அவனை அகற்றும் என்று அந்த ஆசாரியர்கள் சொன்னார்கள். சிலுவையில் அவர் உரத்த சத்தமாய் சொன்னதை கேட்டு அவர்கள் தங்கள் உதட்டை பிரிக்கினர். அதாவது என் தேவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரைத்த போது பகுத்தறியும் தன்மை அவரிடம் இல்லாமல் போனது. பாருங்கள், அவர்களால் ஆவியை பகுத்தறிய முடியவில்லை. தாவீது 22ஆம் சங்கீதத்தில் கூறியிருக்கிறார், நாங்கள் அபதம் செய்கிறோம் என்பதை அறியாதவர்களாய் அவர்கள் உதட்டை பிரிக்கினார்கள். அந்த பென்யமீன் கோத்திரத்தான் தாவீதுக்கு செய்த விதமாகவே செய்தார்கள். தாவீது ராஜ்யபாரத்தை நடத்த கடைபிடித்த அடிப்படை கொள்கைகளை அவன் அங்கீகரியாததினால் தாவீது செய்த யாவும் தவறு என்று அவன் கருதினான். தேவனுடைய ஆவி தாவீதுக்குள் இருந்து கொண்டு அதை செய்கிறது என்று அவன் அறியாதிருந்தார். அங்கேதான் நாமும் கூட இன்றைக்கு மனுஷனுக்குள்ளாக இருக்கின்ற ஆவியை பகுத்தறிய வேண்டும். அதாவது அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான், அவன் எதை அடைய பிரயாசிக்கிறான் என்பதை அறிய வேண்டும். அவன் எந்த கூட்டத்தை சேர்ந்தவன், அதை சேர்ந்தவனா, இதை சேர்ந்தவனா, அவன் வெள்ளை மனிதனா, கருப்பு மனிதனா, மஞ்சள் மனிதனா, அல்லது அவன் எதுவா இருந்தாலும் அதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என்ன அடைய முயற்சிக்கிறான் என்று பார்ப்போம். அதை எடுத்துக்கொண்டு அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்காக என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்று பாருங்கள். அவன் கொண்டுள்ள கருத்துக்கள் நமது கருத்துக்களுக்கு வேறுபட்டிருந்தால் பரவாயில்லை. ஆனால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஏதோ காரியத்தை அடைய முயற்சிக்கிறானா என்பதுதான் முக்கியம். அது அவனுக்குள் இருக்கின்றதா என்று நாம் பகுத்தறிய வேண்டும். அவன் செய்வது தவறாக இருந்து அவனுடைய இருதயம் உண்மையா இருக்குமானால் கொஞ்ச காலம் கழித்து தேவன் அவனை அப்படியே திருப்பி அந்த காரியத்தின் சத்தியத்திற்கு கொண்டு வருவார். அவனை விட்டுவிடுங்கள். அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்று பாருங்கள். இப்பொழுது இங்கே அவருடைய மரணத்தில் நாம் என்ன கண்டறிந்தோம் என்றால், தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லா காரியங்களையும் கூறி அவர் சிலுவையில் மரித்த போது என் கால்களையும் கைகளையும் அவர்கள் உருவ குத்தினார்கள் என்பது அங்கே நிறைவேறினது. தீர்க்கதரிசிகள் சரியாய் உரைத்தார்கள். தாங்கள் தான் அதுவென்று அல்லது அவர்களுக்கு தான் அது நேர்ந்தது போன்று அவர்கள் கருதினார்கள். ஆனால் அவை யாவும் சிலுவையில் வெளிப்பட்டு நிறைவேறினது. அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். அப்படித்தான் அவருக்கு செய்தார்கள். அவர் அக்கிரமக்காரரோடு தான் இருந்தார். அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு அடக்கம் பண்ணப்பட்டார். அவரை ஒரு ஐஸ்வர்யவானின் கல்லறையில் தான் அடக்கம் செய்தனர். அதை செய்தார். நான் அவருடைய ஆத்துமாவை, அவர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டார் என்று தாவீது சொன்னார். தாவீதுக்கு உள்ளிருந்தே தேவனுடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருந்தார். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டி. தாவீதுதான் இந்த பரிசுத்தவான் போன்று உரைத்தான். அது தாவீது அல்ல, தாவீதுக்குள்ளிருந்த தேவனுடைய ஆவியானவர் தாமே இவ்வாறு கூறினார். பாருங்கள், அந்த மனிதனுக்குள் இருந்த தேவ ஆவியானவர் கூறினார். அந்த மாய்மாலக்காரனை பாருங்கள் என்று அங்கு இருந்த யாராவது கூறியிருப்பார்கள். அவன் கூறவில்லை, அவனுக்குள் இருந்த தேவனுடைய ஆவியானவர் கூறினார். பாருங்கள், தேவனுடைய ஆவியான தன்னைத்தானே வெளிப்படுத்தி காட்டுகிறது. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். இப்போது சகோதரரே, பிரசங்கத்தை முடிப்பதற்குள் இதை கூற விரும்புகிறேன். நமக்கு நேரமாகிக் கொண்டே போகிறது. ஆனால் கவனியுங்கள், இந்த வேத வாக்கியங்கள் இங்கு இருக்க இதை சொல்லி முடிக்கிறேன். நாம் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டின் பொருள் அனைத்தும் ஒருவரை பற்றி இருக்க, தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் பெற்ற எல்லா பரிசுத்த தீர்க்கதரிசிகளும்
அவை எல்லாமும் அவர்கள் உரைத்தது அனைத்து காரியங்களும் ஒரு எழுத்து கூட பிசகாமல் அந்த ஒருவரில் நிறைவேறி இருக்குமானால் தேவனுடைய குமாரன் என்றே அழைக்கப்படும் அவர் புதிய ஏற்பாட்டின் சபையை எப்படி நிறுவ வேண்டும் என்பதை நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் அதை நம்புகின்றீர்களா? புதிய ஏற்பாட்டின் சபையை எவ்விதம் நிறுவ வேண்டும் என்ற கருத்தை அவசியம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவதாக உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புவது மத்தேயு 16 அதிகாரத்தில் அவர் கடந்து வந்து கொண்டிருந்த போது அவர் சீஷரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை எலியா என்றும் சிலர் இன்னார் இன்னார் என்றும் சிலர் இன்னார் என்றும் வித்தியாசப்பட்ட விதமாக சொல்லுகிறார்கள் என்றனர். அதற்கு அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அவர் அதற்கு யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கின்றாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். இப்பொழுது அவர் சபையை குறித்து அங்கு பேசினார். நன்றாய் கூர்ந்து கவனியுங்கள். நான் தவறாய் இருப்பேனேயானால் தேவனே எனக்கு மன்னியும், நீங்களும் என்னை மன்னியுங்கள். கத்தோலிக்க சபை சொல்லுகிறது அங்கே இருந்ததான ஒரு கல் அதுவென்று. பேதுருவின் மேல் அவர் சபையை கட்டினார் என்று சொல்லுகிறது. அது தவறு என்று நாம் அறிவோம். புரொட்டஸ்டன்ட்களாகிய நாம் அதை ஆமோதிப்பதில்லை. ஆனால் புரொட்டஸ்டன்ட்களாகிய நாம் அது அவர்தானே, அவர் சபையை அவர் மேலேயே கட்டினார் என்று சொல்லுகிறோம். ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களே, ஆனால் நட்பு முறையில் நான் ஆமோதிப்பதில்லை. அக்காரியம் அதுவல்ல. அவரை பற்றின ஆவிக்குரிய வெளிப்பாடாய் அது இருக்கிறது. புரிகின்றதா? மாம்சமும் ரத்தமும் வேதாகம கல்லூரிகள் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் நீங்கள் ஒருபோதும் அவைகளில் அதை கற்றுக்கொள்ள முடியாது. அவை கோட்பாடுகளினால் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியாது. அவை எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அதெல்லாம் சரி. ஆனால் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீங்கள் எவ்விதமாக பிரசங்கம் செய்யலாம், எவ்வாறு தலை குறித்து நீங்கள் இருக்க வேண்டும், இந்த பூமியில் எப்படி அல்லது என்ன பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற மனித ஞானத்தினால் உண்டாகும் கருத்தல்ல. அந்த காரியம் அதுவல்ல. அது ஏதோ பெரிய காரியத்தை கட்டுவது அல்ல, செய்வது அல்ல. அது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை பற்றியதான வெளிப்பாடாய் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையை பற்றின வெளிப்பாடாய் இருக்கிறது. அவரே வார்த்தையாய் இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதுதான் தேவனுடைய வார்த்தையை பற்றின வெளிப்பாடாய் இருக்கிறது. வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன் அவரே என்ற ஆவிக்குரிய வெளிப்பாட்டை பேதுருவுக்கு உள்ளிருந்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். மகிமையின் தேவனானவர் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருந்தார். இந்த கல்லின் மேல் வார்த்தையை பற்றின ஆவிக்குரிய வெளிப்பாடாகிய இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஏன்? அவரே தேவனுடைய குமாரன் என்று தேவனுக்கு கீழாக இருந்து பரிசுத்த ஆவியினால் அதை தீர்க்கதரிசிகள் பேசி இருப்பார்களே, ஆனால் இந்த பக்கத்தில் அதே காரியத்தை அதே ஆவியானவரால் வெளிப்படுத்துகிறார். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றதா? மாம்சமும் ரத்தமும் நீங்கள் அதை வேதாகம பள்ளியில் கற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அங்கே படித்து உங்களுடைய டிடி, PhD, LD போன்ற பட்டங்களை அங்கே பெற்றுக் கொள்ளலாம். அவைகளெல்லாம் பரவாயில்லை. நானும் கூட டாக்டர் பட்டம் பெற்றிருந்தால் நலமாயிருந்திருக்கும். அது நல்லதுதான். ஆனால் அப்படி இருந்தாலும் அக்காரியம் அதுவல்ல. அதை நீங்கள் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் அதை பெற்றிருப்பது நல்லதுதான். பட்டத்தை பெற்றுக்கொண்டு வெளிப்பாட்டையும் பெற்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் வெளிப்பாட்டை வெளியே தள்ளிவிட்டு பட்டத்தை பெற்றுக் கொள்ள வேண்டியதா இருந்தால் பட்டம் தான் வெளிப்பாடு என்றால் இது வெளிப்பாடா இல்லாமல் போகுமானால் பட்டத்தை காட்டிலும் வெளிப்பாட்டை பெற்றிருப்பதே நலம். எனக்கு வெளிப்பாடு தான் தேவை. வெளிப்பாடு மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. கல்வி வாயிலாக நீங்கள் அதை கற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் அதை ஸ்தாபன வழியில் அதை கருத்து கொள்ளவில்லை. கல்வி ஸ்தாபனம் நல்லதுதான், அது அதனுடைய ஒரு பகுதி. ஆனால் ஜனங்களோ அதன் மேல் அதிக பற்றுதல் வைத்து ஆவிக்குரிய வகையறுத்தலை விட்டு விடுகிறார்கள். புரிகின்றதா? மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆனால் பரலோகத்தில் இருக்கின்ற என்னுடைய பிதா இதை உனக்கு வெளிப்படுத்துவார். இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்பது அவைகள் அதற்கு எதிராய் இருக்கும் என்று பொருள்படும். இப்பொழுது பாதாளத்தின் வாசல்கள் எங்கே இருக்கின்றது என்பதை கவனித்து புரிந்து கொள்ளுங்கள். அவைகள் ஸ்தாபனங்களுக்கு எதிராக இல்லை. அரசாங்கம் அதை அங்கீகரிக்கின்றது. நம்முடைய ஸ்தாபனங்கள் அனைத்தையும் உலகம் அங்கீகரிக்கின்றது. நமக்கு அந்த உரிமை இருக்கிறது. அமெரிக்க குடிமகன் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஸ்தாபனங்களின் உரிமை உண்டு. எது அருமையானது என்று அறிந்து கொள்ளும் உண்மை, நாம் அதை பாராட்டுகிறோம். ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் அதற்கு எதிராக இல்லை. நேற்று மீண்டும் என்று மாறாத கிறிஸ்துவானவர் இங்கு இருக்கிறார் என்ற ஆவிக்குரிய வெளிப்பாட்டுக்கு எதிராகத்தான் பாதாளத்தின் வாசல்கள் அங்கு இருக்கின்றன.
That's what it's against. அதைதான் அவைகள் எதிர்க்கின்றன. The gates of hell shall be against it, but it ஆதாரத்தின் வாசல்கள் அதற்கு எதிராக இருக்கும், ஆனால் அவைகளை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. அங்கேதான் இருக்கிறது ஆவிக்குரிய வகையறுத்தல். அது யாரா இருந்தாலும் சரி, நான் பிரயாசிக்கின்ற அதே நோக்கத்திற்காக அவர் முயற்சிக்க மட்டும் அவர் என் சகோதரன் தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கட்டும், அவன் ஒரு போதகராக இருக்கட்டும், அவன் ஒரு டீக்கனாக இருக்கட்டும், அவன் இன்னானா இருக்கட்டும், தேவன் அவனை இந்த விதமாக அந்த விதமாக எந்த விதமாக வேண்டுமானாலும் அவனை கனப்படுத்தி இருக்கட்டும், என்னை அவன் கனவீனப்படுத்தட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், ஆனால் எப்படி இருந்தாலும் அவன் என் சகோதரனாக இருக்கிறான். நாங்கள் அதே காரியத்திற்காக கிரியை செய்கின்றோம். அக்கறையில் உள்ள அதே ராஜ்யத்திற்கு நாங்கள் எங்கள் கிரியைகளை எல்லாம் அனுப்புகிறோம். நான் கிரியை செய்கின்ற அதே காரியத்திற்காக அவரும் கிரியை செய்கின்றார். ஆவிக்குரிய வகையறுத்தல், தேவனை பற்றின ஆவிக்குரிய வெளிப்படுத்தல் உங்களுக்கு தேவையாயிருந்தால் இங்கே பாருங்கள். நான் அங்கே நினைக்கிறேன், ஆரம்பத்திலிருந்து அவ்விதமாய் இல்லை என்ற ஒரு பொருளின் மேல் பிரசங்கித்துள்ளேன். பிரசங்கத்தின் பொருளை கண்டறிய சற்று நேரம் நாம் துவக்கத்திற்கு போக வேண்டியிருக்கும். ஆரம்பத்திலே காயின் இருந்தான், அவன் ஒரு மேடை, ஒரு அருமையான சபையை கட்டினான். நாம் இப்படியாய் சொல்வோம், ஒரு அழகான பலிபீடத்தை கட்டி ஒரு பலியை செலுத்தி ஜெபித்தான், உத்தமத்தோடு நன்றி செலுத்தினான், அவருடைய தசம பாகத்தை கொடுத்தான். ஆபேல் எவ்வளவு பயபக்தியாய் இருந்தானோ அவ்வளவாக எல்லாவற்றையும் செய்தான். ஆனால் ஆபேலோ அந்நாட்களில் வேதாகமே கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் மூலமாக வயலின் கனிகள் பாவத்துக்கு காரணமாய் இல்லை என்பதை அவன் கண்டறிந்தான். அவர்கள் சாப்பிட்டது ஆப்பிள்கள் அல்ல, பாருங்கள், அது ஆப்பிள்கள் அல்ல. வெளிப்படுத்தல் அவனுக்கு அதை கூறிற்று. ஏதேனிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்ததற்குள்ள காரணம் பழங்கள் அல்ல, அது ஜீவன், ஜீவனின் வேறுபிரிதல். ஆகவே அவன் போய் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அவனுக்கு பதிலாக விசுவாசத்தினால் அதை பலியாக செலுத்தினான். அதுவே ஆவிக்குரிய வெளிப்பாடாகும். ஆமென். தேவனுடைய வெளிப்பாடு அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது ஆவிக்குரிய வெளிப்பாடாக இருக்கிறது. அது ஏதோ ஒரு பழம் அல்ல, அது ஆப்பிள்கள் அல்ல, அது பிச்சு பழங்கள் அல்ல, அது பிளம்ஸ் பழங்கள் அல்ல, அது பியர்ஸ் பழங்களும் அல்ல, அது ஜீவனின் வேறுபிரிதலாக இருக்கிறது. ஆகவே அவன் போய் ஒரு ஜீவனை கொண்டு வந்து பழங்களுக்கு பதிலாக அதை பலியாக செலுத்தினான். உங்கள் சொந்த கைகளிலான உங்களுடைய கிரிகள் ஆகிய கனிகள் தான் நீங்கள் புசிப்பது பழங்கள். நீங்கள் அங்கே என்ன செய்கிறீர்கள்? நான் போய் இதை கட்டுவேன், நான் போய் இதை செய்வேன், நான் அதை தாங்குவேன் என்பது அவையெல்லாம் நல்லதுதான். மற்றவன் செய்தது போலவே இவனுக்கு ஒரு பலிபீடம் இருந்தது, அவர்கள் இருவருக்கும் பலிபீடங்கள் இருந்தது, அவைகள் எல்லாம் நல்லதுதான். ஆனால் அது ஒரு ஆவிக்குரிய வெளிப்படுத்தின காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவ ஆவியானவர் அதை வெளிப்படுத்தினார். அந்த கல்லின் மேல், கிறிஸ்து மரித்ததான அந்த கல்லின் மேல், காலங்களாய் உள்ள அந்த கல்லின் மேல், ஆபேலின் ஆட்டுக்குட்டி மரித்ததான அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அந்த சிறிய ஆபேல் அந்த சிறிய ஆட்டுக்குட்டியின் மேல் தன் கரங்களை வைத்த போது அந்த நாட்களில் அவர்களிடம் கூர்மையான கத்தி இல்லாதபடினாலே ஒரு கல்லை எடுத்து அறுத்தான். அதனுடைய வெண்மையான ரோமம் அப்படியே ரத்தத்தால் தோய்ந்திருந்தது. அந்த கல்லை கொண்டு அதனுடைய கழுத்தை அடித்து அறுத்தான். அந்த பாவமான ஆட்டுக்குட்டியானது மறித்துக் கொண்டு அவனுடைய கைகள் எல்லாம் ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டதாய், அதனுடைய ரோமம் எல்லாம் ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டதாய் கத்திக்கொண்டு அழுது கொண்டும் இருந்தது. அது எதை குறித்து பேசுகிறது? தேவ ஆட்டுக்குட்டியானது 4000 வருடங்களுக்கு பிறகு தேவ ஆட்டுக்குட்டியானவர் சபையானது அவரை புறக்கணித்து தள்ளுகிறது ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிப்படுத்தினது. ஜனங்கள் அவரை பெயல்செபூல் என்று ஒரு பிசாசு என்று அழைத்தனர். ஏனென்றால் எல்லா தீர்க்கதரிசிகளும் உரைத்திருக்கிறார்கள், அவர்கள் தீர்க்கதரிசிகளை மறுத்தனர். நீங்கள் அவர்களுக்கு கல்லறைகளை எழுப்பி நீங்கள் தான் அவர்களை கல்லறைகளில் வைத்தீர்கள், வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர்களே என்று அவர் அவர்களிடம் சொன்னார். ஆவிக்குரிய வகையறுத்தல் இல்லாமல் அதுதான் தேவாட்டுக்குட்டி என்று அறிதாக இருந்தார்கள். அவர் அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டியவராய் இருந்தார், அந்த விதமாகவே நடந்து கொண்டார். ஏனென்றால் அவர் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். இன்றைய பரிசுத்த ஆவியின் சபையானது அவர்களுடைய வழியில் நடந்து கொண்டு அவர்களைப் போலவே கிரியை நடப்பித்துக் கொண்டு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள், பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு இதுதான் அது என்று கூறினான். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து தேவன் வரவழைக்கும் யாவருக்கும் உள்ளது என்று சொன்னான். அந்த ஆவியின் ஏவுதலை பெற்ற தீர்க்கதரிசிகள் தான் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்றும் முன்மாறியும் பின்மாறியும் கிருபையின் நாட்களில் சேர்ந்து பெய்யும் என்று உரைத்தனர். அது என்ன? முன்மாறி வந்து கொண்டிருக்கிறது, பின்மாறி வரவேண்டிய காலத்தை தாண்டி போய்விட்டது. பின்னர் அவை ஒன்றோடு ஒன்று இணைந்து முன்மாறியும் பின்மாறியும் ஒன்றாய் சேர்ந்து காணப்படுகின்றது. அல்லவினாலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி வருகின்றது. அதுதான் காரியம், இரண்டும் இணைந்து வருகிறது. முன்மாறியும் பின்மாறியும் தேவனுடைய கிருபையும் நாட்கள் நடந்தது போல என்று அவர் சொல்கிறார். அவருடைய கிருபை நீடிய பொறுமையாயிருந்தது. அதே காரியம் இதோ இந்நாட்களிலும் இருக்கிறது, நீடிய பொறுமையானது. ஒன்றன் மேல் ஒன்றாக இரண்டையும் ஒன்றாக்கின்று பழைய நாட்களில் இருந்த ஒரு மேகத்தையும் இன்றைய காலத்தில் இருந்த ஒரு மேகத்தையும் ஒன்றாக கொண்டு வந்து இணைக்கிறது. முன்மாறி என்பது முதலாவதாக பெய்வது முதல் மழை.
நமக்கு ஏற்கனவே வந்துவிட்டது. இப்பொழுது இதோ வருகிறது, பின்மாறி வருகிறது, முன்மாறியானது பின்மாரியின் மேல் பொழிகிறது, கிழக்கும் மேற்கும் ஒன்றாக இணைகிறது, இரு மாறிகளும் ஒன்றாய் சேர்ந்து பொழிகிறது. தெய்வீக சுகமளித்தலும் இருதயத்தின் ரகசியங்களும் தேவனுடைய தூதனானவர் வெளிப்படுத்துகிறதும் சேர்ந்து எல்லா காரியங்களும் நிறைவேறுதலுக்கு கொண்டு வருகின்றது. உண்மையாய் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் அதை காணுவார்கள் போல் இருக்கின்றது. அதுதான் ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றது. வெளிப்பாடு அதைதான் இயேசு சொன்னார். அதன் பேரில் தான் சபையை கட்டப்பட வேண்டும் என்று. அப்படியானால் யாராவது எழுப்பி நின்று சரி இன்னாராகிய நாங்கள் தான் அதன் பேரில் கட்டப்பட்டவர்கள் என்று கூறலாம். இன்னும் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை நாம் சற்று நோக்குவோம். சபைக்கு கொடுத்த கடைசி கட்டளையில் அவர் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். உலகம் முழுவதற்கும் இது எவ்வளவு காலம் நீடிக்கும்? உலகம் முழுவதையும் எத்தனை பேருக்கு சர்வ சிருஷ்டிக்கும் விசுவாசம் உள்ளவனாகி ஞானசாரம் பெற்றவன் சபையை அல்ல பெற்றவன் அவன் என்பது ஒரு பிரதி பெயர். விசுவாசம் உள்ளவனாகி தனிப்பட்ட ஆள். பேர பிள்ளைகளை குறித்து சொன்னது போன்று தேவனுடைய ராஜ்யத்தில் பிள்ளைகள் மட்டுமே அல்லாமல் பேர பிள்ளைகள் இருக்க போவதில்லை. தகப்பனாக ஒரு பெந்தேகோஸ்தா இருந்தார். அவர் இந்த சபைக்கு வருவதனால் நீயும் 11 அல்லது கார்பீல்டுக்கு வருகிறார். அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளார். ஒரு பேர பிள்ளை. அவர் வெறுமனே உன்னை இங்கே கொண்டு வந்தார். அது தவறு. தேவனானவர் உனக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும். மனித ஞானத்தின் மூலம் ஒருவரும் இயேசுவை கிறிஸ்து என்று அழைக்க கூடாது. ஆபத்திற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவதற்கு வருவதனால் ஒருவன் இயேசுவை கிறிஸ்து என்று அழைக்கப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாட்டினாலே அவனுக்கு அது அறிவிக்கப்பட்டால் ஒழிய எந்த ஒரு மனிதனும் இயேசுவை கிறிஸ்து என்று அழைக்க கூடாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அங்கேதான் இருக்கிறது வெளிப்பாடு. அவருடைய சபையை எதிர்மேல் கட்டுவேன் என்பது அதில் தான் இருக்கிறது. யார் அதை கட்டினது? ஏதிர்வா? இல்லை இல்லை இல்லை. யார் அதை கட்டினது? தேவனுடைய வெளிப்பாடாகிய பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு கொண்டு வருவார் என்று கிறிஸ்து சொன்னார். சில காலம் நான் உங்களுடைய இருப்பேன், அதன் பின்பு நான் உங்களை விட்டு போய்விடுவேன். ஆனால் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவார். அவர் வந்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் ஞாபகத்திற்கு கொண்டு வருவார். சரிதானே? இந்த காலையில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் என்ன செய்வார்? வரப்போகின்ற காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பார். கடைசி நாட்கள் சபையில் உள்ள பரிசுத்த ஆவியானவர். இப்பொழுது நீங்கள் அல்லேலூயா சகோதரனே, அதுதான் என்னுடைய சபை என்று சொல்லலாம். ஒரு நிமிடம் போருங்கள். அதனால் நீங்களுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று யோவான் 13:35 இயேசு கூறியுள்ளார். நீங்கள் ஒருவர் அன்பு கூர்ந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். வரப்போகும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின ஆவியானவர் வெளிப்படுத்தின சத்தியத்தை கடைசி மட்டுமாய் நோக்கி பார்த்து தீர்க்கதரிசிகள் உரைத்தவைகளை கண்டு இயேசு கிறிஸ்துவானவர் அதை குறித்து கூறினவைகளை கடைசி மட்டும் நோக்கி பார்த்து இங்கே அதே பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருந்து கொண்டு அது சரிதான் என்று சத்தமிடுகின்றார். அது என்ன? அது ஆவிக்குரிய வெளிப்படுத்தின சத்தியமாய் இருக்கிறது. அவர்கள் எந்த சபைக்கு போகிறார்கள் என்ற பாகுபாடின்றி நான் என் சகோதரன் நேசிக்கிறேன். அவர்கள் முன்மாறியோ பின்மாறியோ அல்லது மாறியே இல்லாதவர்களோ அவர்கள் கிறிஸ்துவின் தைரியத்தில் இருக்கும் மட்டில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உங்களைத்தானே பூமியில் வெளிப்படுத்தி காட்டும்படியான நோக்கத்திற்காக அல்ல, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கத்திற்காக, அவருடைய வருகையின் மகிமைக்காக, அவருடைய சீக்கிரமான தோன்றுதலை குறித்து வெளிப்படுத்தவும் அறியப்படுத்தவுமே. இப்பொழுது முடிக்கப் போகின்றோம். இதை குறித்து சிந்திக்க விரும்புகிறேன். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். சரியாக அப்படியே நாம் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர் இதை சொல்கிறார். நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். நான் செய்கிற கிரியைகளை அவர் தம்மை அறிந்து கொள்ளும்படியாய் செய்ய என்ன கிரியைகளை செய்தார்? ஏதுவை குறித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதல்லவா? நாம் எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம்? பிலிப்பு கிணற்றங்கரையில் இருந்த பெண் உலகம் போக வேண்டாம் என்றும், ஆனால் கடைசி நாட்களில் அவர்களுக்கு கடைசி நாட்கள் இருக்கிறது என்று முன்னுரைத்தார். லோத்தின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் வரும் நாட்களும் நடக்கும். இதே போன்ற ரகசியங்களில் அங்கே ஒரு வெளிப்படுதல் இருக்கின்றது. வெளி உலகத்தாருக்கு உலகத்துக்கு இதை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் வெளியேறப்பட்ட சகோதரர்களாகிய நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்லவே, நீங்கள் இரவின் பிள்ளைகளும் அல்லவே, ஆனால் நீங்களோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியில் நடக்கிறோம். அப்பொழுது ஒருவரோடு ஒருவர் உங்களுக்கு ஐக்கியம் இருக்கும். தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் எல்லாரிடத்தில் இருந்தோம். அப்பொழுது சகல பாவங்களும் சுத்திகரிக்கும். கர்த்தரின் ஊழியக்காரரே, இதை புரிந்து கொள்ளுங்கள். நான் குறித்து வைத்துள்ள வேண்டிய வாக்கியங்களில் நான் மார்க் 16 கூறுகிறேன். அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் அவர் எந்த விதமான சபையை ஏற்படுத்தியுள்ளார் என்பது இங்கே இருக்கிறது. சபைக்கு கொடுத்ததான கடைசி கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆவிக்குரிய வகையறுத்தலை கவனியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன். சரியாக எந்த விதமான ஞானஸ்நானம் என்று அவர் சொல்லவே இல்லை.
ஆனால் நாம் தான் இதை குறித்து பெரிதுபடுத்த விரும்புகிறோம். பாருங்கள், இன்னொரு காரியம் பாருங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். எந்த விதமாக ஞானஸ்தானம் பெற விரும்புகிறானோ அது அவனை பொறுத்தது. அவனுடைய நோக்கங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக இருக்குமானால் முன்வாருங்கள். சகோதரனே, நாம் அதே ஆவியோடு கூடத்தான் நாம் பவனி போகிறோம். நான் தவறாய் இருக்கிறேன் என்றால் அப்பொழுது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அந்த விதமாய் எல்லாம் அந்த விதமாய் வரும். நீங்கள் தவறாய் இருப்பீர்களானால் அப்படியே அதுவும் இருக்கும். ஆனால் நம்முடைய இருதயங்களும் குறிக்கோள்களும் நோக்கங்களும் அக்கறையுள்ள தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியதாக இருக்கும். அப்பொழுது நாம் கல்வாரியை சுற்றி காட்டுகிறவர்களாய் இருப்போம். நானும் என்னுடைய கருத்துக்களும் ஏன் எனக்கு விருப்பமாய் உள்ளது போன்று செழிப்பையை விரும்புகின்ற ஒரு சகோதரன் எனக்கு இல்லை. ஆகிலும் நாம் சகோதரர்களாகத்தான் இருக்கிறோம். புரிகின்றதா? வேட்டையிலும் மீன்பிடிப்பதிலும் எனக்கு இருக்கின்ற ஆர்வம் அவர்கள் ஒருவருக்கும் இல்லை. ஆனாலும் நாம் சகோதரர்கள் தான். நான் என்ன சொல்லுகிறேன் என்று புரிகின்றதா? என்னிடம் என் சொந்த கருத்துக்கள் உண்டு. ஆனால் அது அவனை என் சகோதரன் அல்ல என்று ஆக்காது. அவருடைய தகப்பன் தான் என்னுடைய தகப்பன். அவருடைய குடும்பம் தான் என்னுடைய குடும்பம். அதுதான் காரியம். கோத்திரபிதாக்கள் யாவரும் ஒருவருக்கொருவர் வித்தியாசப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு தகப்பனே. அது எல்லாமாக சேர்ந்து ஒரே காரியத்திற்காக கிரியை செய்ய வேண்டும். அவர்களில் முக்கியமானதை புறக்கணித்தர். ஏனென்றால் அவன் ஆவிக்குரியவனாக இருந்தான். சகோதரர்களே, உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையா? நான் எதை குறித்து பேசுகிறேன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா? இப்பொழுது கவனியுங்கள், நான் முடிக்கட்டும். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஆவிக்குரிய வெளிப்படுத்தல். புரிகின்றதா? அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். அவர்கள் சர்ப்பங்களை எடுத்தாலும் தாவிக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. யார் எத்தனை மேல் கைகளை வைத்தால் அவர்கள் சுகமடைவார்கள். புதிய சபையானது அந்த வண்ணமாய் தான் இருந்தது. எல்லா தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசனமாய் உரைத்த இந்த மகத்தான ஒருவர் இயேசு கிறிஸ்துவானவர். இந்த விதமான சபையைத்தான் அவர் உருவாக்குவார். அவருடைய ஆவியானது மீண்டும் சபைக்கு வந்து அவர் செய்த அதே கிரியைகளை அவருடைய ஆவியை பெற்ற ஜனங்கள் செய்வார்கள் என்று முன்னறிவிக்கிறது. நான் இதை கூறி முடிக்க விரும்புகிறேன். இன்னும் சுமார் 12 வேத வாக்கியங்களை குறித்து வைத்துள்ளேன். ஆனால் நமக்கு இப்போது நேரம் கிடையாது. புரிகின்றதா? ஆனால் இதை கவனியுங்கள். இதை கூறி முடிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு மறுபடியுமாய் பிறந்த தீர்க்கதரிசியும் போதகரும் ஞாயிறு பள்ளி உபாத்தியாயரும் ஞானதிஷ்டிக்காரரும் அப்போஸ்தலனும் அனுப்பப்பட்டவனும் அவன் என்னவாயிருந்தாலும் சரி, அவனுடைய முழு இருதயமும் அவ்வளவாய் அர்ப்பணிக்கப்பட்டு அவ்வளவாய் நிரப்பப்பட்டு தேவனுடைய ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு அவ்வளவாய் அபிஷேகிக்கப்பட்டு இருந்தால் அவன் எந்த ஸ்தானத்தில் அழைக்கப்பட்டிருந்தாலும் அது என்னவாயிருந்தாலும் சரி, பிரசங்கிக்கவோ அல்லது உபதேசிக்கவோ அல்லது சுவிசேஷிக்கவோ அல்லது தரிசனங்கள் காணவோ அல்லது எதுவாயிருந்தாலும் சரி, அவன் அதை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்றே செய்வான். தேவனுடைய ஆவியானவர் உடனே அந்த மனிதனின் மூலமாக பேசி அதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று வெளிப்படுத்துவார். நான் ஒரு பாப்டிஸ்ட் என்ற முறையில் பெந்தேகோஸ்தியராகிய உங்களை பார்க்கிறேன். நீங்கள் என்னுடைய சகோதரன். நீங்கள் பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர்கள் அல்ல. நான் தான் பாப்டிஸ்ட். நான் சார்ந்துள்ளதான ஒரே ஒரு சபை அது பாப்டிஸ்ட் சபை. ஆனால் அது என் வழியில் குறுக்கே போவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் எதற்காக இருக்கிறார் என்பதை நான் காண்கிறேன். நீ என்ன செய்ய முயற்சிக்கின்றார் என்பதை நான் காண்கின்றேன். ஒரு பாப்டிஸ்ட் ஆகிய நான் அந்த வண்ணமாக உணர்வேனே. ஆனால் Assemblies, Church of God, United Pentecostals, Independent சகோதரர்களாகிய நாம் அனைவருமாய் சேர்ந்து ஒரே நோக்கத்திற்காக கிரியை செய்ய வேண்டும் என்ற நோக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய வகையறுத்தலை உடையவர்களாய் இருப்போமாக. இப்பொழுது கவனியுங்கள், இந்த கடைசி குறிப்பை சொல்லுகிறேன். நமது மத்தியில் அநேக சுகவீனராயும் பலவீனராயும் இருக்கிறோம். அநேக நித்திரடைந்தவர்களாய் இருக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்தவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் சரீரத்தை நிதானிக்கும் தன்மையை உடையவர்களாய் இல்லை. நமக்கு இருக்கின்றதான இந்த சுகவீனமான சரீரம், நமக்கு இருக்கின்றதான தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பரிசுத்த ஆவினால் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டுள்ள அன்பு குறித்தும் நமக்கு பகுத்தறியும் தன்மையை தந்து உதவி செய்வாராக. அதன் மூலமாய் நம்முடைய கரங்களை எட்டி நீட்டி நாம் சகோதரர்களாய் இருக்கிறோம் என்று கூறுவோம். நான் என்ன சொல்லுகிறேன் என்று புரிகின்றதா? உங்களிடம் இருக்கின்ற ஒவ்வொரு சிறிய வரத்தையும் நமக்காக ஏதோ பெரியதொன்றை அடையும் நோக்கத்திற்காக உபயோகிக்காமல் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அதை உபயோகித்து எல்லாரோடும் சேர்ந்து உழைக்கவும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகின்றபடினால் அந்த நோக்கத்தை உயர்த்தி பிடிக்க முயற்சிப்போமாக. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்களை இவ்வளவு நேரம் காக்க வைத்ததற்காக வருந்துகிறேன். உங்களுக்கு வேத வார்த்தைகளை போதிக்கும்படியாக நாளை சகோதரன் டேவிட் இங்கே இருப்பார். இப்பொழுது நாம் ஜெபத்திற்காக தலைவணங்குவோம். Yea, behold, my hand is upon thee. Yea, my spirit is upon thee, shall not depart from thee.
Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. Oh, we are not divided, all one body we, all one in hope and doctrine, one in charity. Onward, Christian soldier. You believe you are? Raise your hand. Marching as to war. With what? With our objective. Jesus going on before. God bless you. Your pastor. உங்களையும் உங்கள் போதகரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. Not my will, not my will, thine Lord. the answer I will surely know. The answer I will surely know. Why He ever loved me so.
தருணமிதுவே அழைக்கிறாரே அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே வருவார் தருணம் இதுவே தருணமிதுவே அழைக்கிறாரே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே ஆண்டவர் இயேசு வந்தே வாழ்நாளையெல்லாம் வாழ்நாளையெல்லாம் வருத்தத்தோடு வருத்தத்தோடு கழிப்பதையே கழிப்பது வாழ்நாளெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதையே வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் வந்தவர் சரணடைந்தார் சரணடைந்தார் வாழ்வித்து உம்மை வாழ்வித்து சேர்த்து கொள்வார். சேர்த்து வருவாய் வருவார் தருணம் இதுவே தருணமிதுவே அழைக்கிறாரே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே ஆண்டவர் இயேசு வந்தே கட்டின வீடும் வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே கட்டின வீடும் நிலமும் பொருளும் கட்டின வீடும் நீளம் பொருளும் உற்றான் கண்டிடும் உறவினரும் உறவினரும் கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் உறவினரும் ரட்சிப்பட வழி இல்லையே ரட்சகர் இயேசு வழியாவார் ரட்சகரேசு வழியவரே வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே அழகும் மாயை அழகும் நிலைத்திடாதே நிலைத்திடாதே அதை நம்பாதே மயங்கிடுமே நம்பாதே மயங்கிடும் அழகும் மாயை அழகும் மாயை அதை நம்பாதே